ஸோ ஹே கைஸ், நான் அவங்கத்திலேருந்து இந்த பாணி. ஸோ நம்ம இந்த சனி பெயர்ச்சி 2025 ஸோ அதற்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம் 12 ராசிக்காரர்களுக்கும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, திருக்கணித முறைப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க. திருக்கணித முறைப்படி இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். கோவில்களில் பூசை அப்படிங்கிறது நடக்காது. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் ஒரு வருட காலம் கழித்து தான் அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ ரெண்டில் நான் எதை நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திருக்கணித முறைப்படி தான் இன்றைக்கி நம்ம பலன் பார்க்குறோம். திருக்கணித முறைப்படி தான் நமக்கு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் நாம் திருக்கணித முறைப்படி தான் பார்க்க போகிறோம். அப்போ வாக்கியத்திற்கு இதுக்கு என்ன அந்த வித்தியாசத்துக்குள்ளே நான் போனேன்னா வீடியோ டீவியேட் ஆயிரும். நான் அதிகமாக டைம் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணாமல் நேரடியாக செய்தி அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவோம். முதல்ல மேஷராசின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சனிப்பெயர்ச்சி சனி பகவான் நமக்கு மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா? ஸோ உடனே பார்த்து என்னமோ ஆகுமோ ஏதோ ஆகுமோ, சனி பகவான் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா நான் தப்புச்சேன்டா, சனி பகவான் இருந்தால் மாட்டிக்குவேண்டா, அப்படித்தான் நிறைய ஜோசியர்கள் சொல்லி உங்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் இந்த பரிகாரம் லொட்டு லொசுக்குன்னு போட்டு காசு செலவு பண்ணுவீங்கிற காரணத்திற்காக. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல கிரகம் கெடுதல் கிரகம்னெல்லாம் எந்த கிரகமும் கிடையாது. அது நம்மளுடைய கர்ம பலனின்படி அவரவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்குண்டான பலனை தருவார் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவது தான் அந்த கிரகத்தினுடைய தன்மையை தவிர, அவங்க நம்மளை உட்காந்துட்டு நெத்தல் எனக்கு மூஞ்சி பிடிக்கல அவனை பனிஷ் பண்ணு அப்படின்னெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி அனாவசியமான பயம் அப்படிங்கிறது தேவையில்லை. சனி பகவான் குரு பகவான் போல ஒரு வாத்தியார், இதுதான் உண்மை. அவர் சத்தியத்திற்குண்டான அதிபதி, சத்தியத்திற்குண்டான தேவதை, நீதி நேர்மை நியாயம் தர்மம், அந்த மாதிரி தன்னடக்கம், இதுதான் ரொம்ப முக்கியம். தன்னடக்கத்திற்குண்டான ஒரு கடவுள் அப்படிங்கிறது சனி பகவான். ஸோ சனி 7.5 சனி இருக்கா, சரிவாதியாக பிரிச்சுக்குங்க. முன் பாதி 7.5 சனியா என்னென்னமோ சொன்னாங்க, நமக்கு ஒன்றும் நடக்கலை. முன் பாதி நல்லா இருக்குன்னா பின் பாதி துன்பம் இல்லை, அனுபவம் கூடும். முன் பாதி அனுபவம் கூடியிருந்ததுன்னா பின் பாதி, முன்பாதியிலே நீங்கள் திருந்தியிருப்பீங்க. நீங்கள் என்னென்னலாம் தப்பு செஞ்சுருக்கீங்க, யார் யாரெல்லாம் ஆகாதவர்களை நீங்கள் நம்பியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் முன்பாதியில் அனுபவமாக காட்டிடுவார். அப்போ திருந்திட்டான், அவன் புத்தி தெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பின்பாதி நல்லபடியாக இருக்கும். இதுதான் கணக்கு. இது பொது விதி, ஆனால் இதுதான் கணக்கு. சரிங்களா? ஸோ ஒருவேளை நான் நல்லா தாங்க இருந்தேன், இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, தன்னடக்கத்தோடு இருப்பது அப்படிங்கிறது தான் இதற்குண்டான தப்பிப்பதற்குண்டான ஒரே வழி. அதாவது அனுபவம் நம்மளை போட்டு வாட்டக்கூடாது. அவர் தர்றது தந்துகிட்டே தான் இருப்பார். நமக்கு அது துன்பமாக மாறக்கூடாதுன்னா தன்னடக்கம் அப்படிங்கிறத வளர்த்திக்கிங்க. மண்டக்கணம் குடிச்சு ஆடுறீங்க 12 ராசிக்காரர்களை யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மண்டக்கணம் பிடிச்ச ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சனி பயிற்சின்னு இல்லை, எந்த நிலையில் இருந்தாலும் அது உங்களுக்கு துன்பத்தை கொண்டு கொடுக்கத்தான் செய்யும். தன்னடக்கத்தோடு இருப்பது பலன்களை நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கும். ஸோ இதுதான் முக்கியம். இதில் கவனமாக இருந்துட்டீங்கன்னாலே போதும். சனிக்கிழமை தோறும் சனி வழிபாடு, பெரியவர்கள் மூதாதையர்கள் இறந்தவர்கள் அவங்க தான் மூதாதையர். இப்போ உயிரோடு இருப்பாங்கள்ல, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவங்க இல்லை அப்போ யாருமே எனக்கு இல்லைங்க நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு இப்போ ரோட்டில் ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க, இல்லை முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. உங்களால் என்ன முடிஞ்சுதோ அந்த உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. வீட்டில் இருக்கக்கூடியவர்களை மரியாதையோடு நல்லபடியாக அவர்களை பார்த்துக்குங்க. இது எல்லாம் தான் அந்த சனி பகவான்கிட்டேருந்து வரக்கூடிய அதுதான் கெடுபலன்னு ஒன்றும் இல்லை. அதுக்கு காரணம் நம்ம தான். அது நம்மளே திருந்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுவும் நம்ம தொந்தரவு பண்ணாது. ஆசீர்வாதங்கள் நம்மளை நல்லபடியாக காக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கங்க. சரிங்களா? வாயில் என்ன வார்த்தை வருது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு போன கத்தி நாளாக திருப்பி வருங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் சனி பகவான் மோசங்கிறாங்க. அவர் மோசம் கிடையாது. நீ திருந்தணும் அப்படின்னு சொன்னால், நீ செஞ்சதுக்கு மீறி உனக்கு ஒன்று கொடுத்தா தான் அந்த வேதனை உனக்கு தெரியும். அதுதான் அவருடைய வேலை. திருந்திட்டான்னா ஓகே மகன் திருந்திட்டான், நல்லது கொடுப்போன்னு கொடுத்துருவார். ஸோ நம்ம தான் திருந்த வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம். இதுதான் சனி பயிற்சியினுடைய சூட்சமம். சரிங்களா? இப்போ மேஷராசிக்குள்ளே வருவோம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு விரயச்சனி ஆரம்பிக்குது. 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஒன்றும் கவலை கொள்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது அனுபவம் தான். சரிங்களா? ஸோ 7.5 சனி ஆரம்பிச்சிது, விரைச்சனியாக போச்சா, அவன் காசு பணம் போச்சு, நிம்மதி போச்சு, வாழ்க்கை போச்சு அப்படின்னு நிறைய ஜோசிகாரங்க சொல்கிறது உண்டு. அப்படியெல்லாம் பயந்துக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
எல்லா மனுஷனுக்கும் எல்லா வாழ்க்கையிலே எல்லா நேரத்துலையும் இன்ப துன்பம் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது கொஞ்சம் கூட பொன்பொருள் சேர்த்து வைத்து கொள்வது, உடல் ஆரோக்கியம். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து மோசமான உணவு பழக்கம் வச்சுருக்கீங்களா, வேண்டாத பழக்க வழக்கம் வச்சுருக்கீங்களா, ஏன்னா ராகுபவன் அங்கே தான் இருக்கார், வச்சுருப்பீங்க, நேரத்துக்கு வந்திருக்கோம். எதாக இருந்தாலும் அதை நீக்கி கொள்வது அப்படிங்கிறதுக்குண்டான வழியை பாருங்கள். தேவையற்ற ஒரு சில செலவுகள் செஞ்சுருப்பீங்க, யாரையும் மதிச்சிருக்க மாட்டீங்க, அனாவசியமாக ஊர் சுற்றியிருப்பீங்களா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் இனி வந்து நிறுத்தி கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்தது. அப்படி செய்யலைன்னா தான் அது நமக்கு கெடுபலனாக வந்து சேரும். சரிங்களா? இன்னும் ஊதாரியாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கெடுபலனாக வந்து சேரும். இதுதான் உண்மை. ஸோ சனி பகவான் அந்த இடத்துல ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஆளாக வந்து அமரத்தான் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல அமரக்கூடியது. அப்படின்னா என்ன? நிம்மதியான தூக்கம், நல்ல ஒரு படுக்கை சுகம், தாம்பத்தியத்தை சொல்கிறேன், நல்ல ஒரு அயன சயன போகம். ஸோ இது எல்லாமே நிம்மதியான தூக்கம், நிம்மதியான படுக்கை சுகம். அப்போ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியில்லை, நம்ம வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்னுடைய இதுதான் முக்கியம் அப்படி இருந்தோம்னு வச்சுங்களேன், என்னாகும்? கிடைக்காம போகும். புரியுதுங்களா? அப்போ கை இப்படியே தான் திரும்பிகிட்டே இருக்கும். சனி பகவானுடைய வேலை அதுதான். கை இப்படியே தான் திரும்பிக்கிட்டே இருக்கும், திரும்பணும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை சீராக நல்லபடியாக நாம் திருந்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வந்து இந்த இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. ஸோ உங்களுக்கு விரயம் என்ன விரயமாகுதோ அதெல்லாம் சிந்திச்சுக்குங்க. நான் ஒருத்தருக்கும் நீங்கள் இதை பண்ணீங்கன்னு நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பொதுவாக சொல்ல முடியும், நீங்கள் உங்களோட அதை பொருத்தி பார்த்துக்குங்க. உங்கள் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, தேவையில்லாத நடவடிக்கைகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு உண்டான காலமாக இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை அப்படின்னா துன்பம் கண்டிப்பாக நம்மோடு சேர்ந்தே பயணிக்கும், நாம் திருந்தக்கூடிய காலம் வரை. சரிங்களா? அடுத்தது சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. 3, 7, 10. சரிங்களா? இப்போ 3ஆம் பார்வையாக மேஷராசிக்காரர்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படின்னா என்ன? தனம், வாக்கு, குடும்பம், கல்வி. இந்த கல்வி அடிப்படை கல்வி. சரிங்களா? இப்போது மேஷராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு மேஷராசின்னு வச்சுக்குவோம். அவங்க அடிப்படை கல்வி என்ன, ஒரு 6வது கீழே படிச்சுட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் கூட படிப்பு அப்படிங்கிறது மந்தத்தன்மையாக இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இப்போது அவங்கள வந்து கொஞ்சம் கரெக்டாக ஊக்கப்படுத்தி நல்லபடியாக படி அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துவது நன்முறையில். சரிங்களா? அதற்றதெல்லாம் ஒன்றும் பயன் இல்லை. ஸோ நன்முறையில் அவர்களை ஊக்கப்படுத்தி நல்லபடியாக கொஞ்சம் உந்துதலின் பேரில் அவர்களை படிக்க வைக்கணும். உங்களுக்கு பெரியவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தனம், பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பேசக்கூடிய பேச்சு ஏற்கனவே சொன்னக்கூடிய சொல் எப்படிப்பட்ட சொல்லாக இருக்க வேண்டும், கடுஞ்சொல் அப்படிங்கிறது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதனாலலாம் கவனமாக இருங்க. நம்ம வாட்டு கண்டதை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது டென்ஷனுங்க, பேசிட்டேங்க, சரி இப்படி நீங்க வேண்டியதுதான், என்ன பண்ணுறது, இப்போ தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சிடலாம்ல, அது எப்படி மன்னிக்க முடியும்? தெரியாமல் பேசுகிறது சரி, ஆனால் கிடைக்கக்கூடிய பலன் வந்து மட்டும் சரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது சுயநலம். அப்படியெல்லாம் நடக்காது. சரிங்களா? ஸோ அதனால் அதுலேயும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்போ வாயை கட்டுறதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். மேஷராசிக்காரங்க தலையில் எப்போ பார்த்தாலும் நெருப்பு வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஆளுக தான் டென்ஷன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறது, அந்த மாதிரி ஆளுக தான். அதெல்லாம் இனி வேலைக்கு ஆகாது. இன்னொரு 7.5 வருஷம் உங்களை நீங்கள் வந்து சாந்தப்படுத்தியே ஆக வேண்டும். அதற்குண்டான ஒரு காலம் நல்லது தானே, உங்களுக்கு தான் நல்லது, யாருக்கு என்ன போச்சு இல்லையா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். பொருளை வந்து சேர்த்து வைக்கணும். குடும்பத்தோட தேவையற்ற சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது போடக்கூடாது. அவர்கள் நமக்கு உதவி செய்வதற்காக, நம்மோடு பயணிப்பதற்காக தான் குடும்பத்தினர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய உதவியை நாடி நம்மளுடைய நாளை நல்லபடியாக நகர்த்துறதுக்கு உண்டான காலமாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கணும். அடுத்தது 7ஆம் பார்வை அவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். நோய், எதிரி, கடன். நோய், எதிரி, கடன். ஸோ நோய் எதனால் வரப்போகுது? பல வழிகளில் வரலாம். நம்ம தான் காரணமாக இருப்போம், வேறு ஒன்றும் இல்லை. அவன் அங்கே இருமிட்டு தான் போகாத அப்படின்னு சொன்னால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வாங்காதுன்னு போனால் அப்புறம் நோய் வரும் இல்லைங்களா? அடுத்தது கண்டதை வேலையை செய்யாத, கண்டதை சாப்பிடாத, கண்ட நேரத்தில் தூங்காத, இதெல்லாம் அப்போ நான் அப்படி தான் செய்வேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஜோசியமா அதாவது நடக்கும், அப்போ நோய் வரும். அப்போ இந்த வேறு ஆகாதது செய்வது மூலமாக நோய் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? கர்ம பலனால் வரக்கூடிய நோய் விட்ருவோம். அது இப்போ கண்டிப்பாக அதற்கு உண்டான பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்ணில் காட்டும். அது இல்லாமல் வாலண்டியராக நான் சும்மா தான் இருக்கேன் வான்னு வாங்கிக்கிறதுக்கு உண்டான நோயும் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. எதிரி உன்னமே சொன்ன வாயை கட்டணும்னு சொல்லி எதிரி சம்பாதிப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ கவனம் அப்படிங்கிறது தேவை. கடன், இந்த கடன் வந்து பல வகையில் வரலாங்க. இந்த வகையில் தான் கடன் வரணும்னு சொல்ல முடியாது.
வாலண்டியராக நீங்கள் ஒரு கடனை ஏற்றுக்குங்க. சரிங்களா? என்ன பண்ணலாம்? ஒரு 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 சும்மா ஒரு ஒரு 10,000 வாங்கிக்கிங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். 10,000 வாங்கிக்கங்க. யார்கிட்டையோ வாங்கிக்கங்க. இப்போ வீட்டுக்காரமாட்டையே வாங்கிக்கங்க, இல்லை உங்கள் அப்பாக்கிட்டே வாங்கிக்கங்க, அண்ணன் தம்பிக்கிட்ட வாங்கி யாரோ ஒருத்திட்ட ஒரு 12,000 வாங்கிக்கங்க. இப்படியே வச்சுக்குவோம். ஒரு 12,000 வாங்கிக்கங்க. மாதம் 1,000 கடனாக திருப்பி கொடுத்துட்றேன்டா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு 12,000 கொடுன்னு வாங்கிக்கங்க. இந்த மார்ச் மாதம் வாங்கிடுங்க 12,000. அடுத்த வருஷம் வரைக்கும் 1000 திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அடுத்த மார்ச் வந்தோன்னா மறுபடியும் 12,000. ஆக மொத்தம் நீங்கள் கடன்காரன். வேண்டாம் ஜாமி, நான் ஆல்ரெடி கடன்காரன். இதுக்கு மேலே கடனை சேர்த்தாமல் இருந்தீங்கனாலே அது புண்ணியம். சரிங்களா? ஸோ கவனமாக அதில் மட்டும் தேவை. பக்கத்து வீட்டுக்காரன் வாஷிங் மிஷின் வாங்கினா நானும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரிதானே? அதுபோல் அனாவசிய கடன் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சுயதொழில், நான் புதுசாக ஒரு தொழில் செய்கிறேன், நான் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தேவையற்ற கடன் வாங்குவது அவசியம் இல்லை. ஸோ அதிலெல்லாம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நோய் எதிரி கடன் இப்படி தான் நமக்கு வரும். கவனமாக இருப்பது அப்படிங்கிறது முக்கியம். குரு பார்வை உண்டு. அப்படி ஒரு பிரச்சனையை காட்டி கூப்பிட்டு வருவாங்க. அந்த காட்டி கூப்பிட்டு வர குரு தான், அவர் வாத்தியார் தான். காட்டும் பொழுது ஏற்ற வச்சுட்டேன்னு வச்சிங்களேன், அங்கேயே 4 சாத்தி தான் கூப்பிட்டு வருவாங்க. ஏன் போய் இல்லையா? கூப்பிட்டு வந்துடுவாங்க காப்பாற்றி, ஆனால் வாங்கினது தானே. ஸோ அதனால் கவனமாக இருப்பது அவசியம். அடுத்தது 9ஆம் இடம் 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்படின்னா என்ன? தந்தை பாக்கியஸ்தானம். தந்தையினுடைய இந்த இது ராகு கேது பெயர்ச்சி வரக்கூடிய ஏப்ரல் 18 தான் நினைக்கிறேன். அந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்த பிறகு கொஞ்சம் தந்தையினுடைய உடல் நலத்திலையும் அவர் மேலே கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது ஒரு அவசியமாக வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது மேஷராசிக்காரர்களுடைய தந்தைக்கு. சரிங்களா? ஸோ தந்தை மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. அனாவசியமான சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வேண்டாம். அவரிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம். கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டு அவர் நம் தந்தைங்கிற அந்த மரியாதையோடு நம்ம நடந்துக்கணும். கிடைச்சா தான் தந்தை, கிடைக்கல கொடுக்கலன்னு கேட்டதில்லைன்னா அந்த ஆள் மோசம் அப்படின்னு பேசக்கூடாது. எது நடந்தாலும் அவர் தகப்பன், அவருக்கு உண்டான மரியாதையை நான் கொடுப்பேன். அப்படி தான் நம்ம இருந்துக்கணும். அதுதான் சிறப்பும் கூட. ஸோ தந்தை மேலே கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியம். சரிங்களா? எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம தட்டி போகுது, கை கெட்டுறது வாய் கெட்டாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமையுது அப்படின்னு சொன்னால், முதியவர்களுக்கு உதவி செய்வது, உடலால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஒரு நேரம் யாருக்காவது சோறு அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன முடியுமோ அதை அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற மனசார, உனக்கு செஞ்சேன்னா எனக்கு நல்லது செய்யணும், எனக்கு வாழ்த்திட்டு போ, அப்படி அதெல்லாம் வேலை செய்யாது. மனசார நல்லா இருக்கியா, பசி தீர்ந்துதா, சந்தோஷம், இன்னும் வேறு ஏதாவது வேணுமா அப்படி கேளுங்க. சரிங்களா? அந்த மாதிரி மனசார வரணும். அதுபோல் உதவி செய்வது, இதுபோலெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு தட்டி போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களை எட்டி பிடிக்கக்கூடிய தூரத்துக்கு வரும். உங்களால் பிடிக்கவும் முடியும். இதெல்லாம் தான் நம்ம ஈஸியாக நம்மளுடைய அந்த ஒரு நிலையை கடந்து போவதற்குண்டான வழி. சரிங்களா? அடுத்து பிற கிரகங்களுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குது. அது நம்ம மாத பலன்களில் பார்க்குறோம், அதில் பார்ப்போம். ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டான பலாபலன்கள் இந்த சனிப்பெயர்ச்சி 2025க்கு உண்டானது இதுதான். அனுபவம், கவனம் இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா 7.5 வருஷத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சனி பகவானே நம்மளை கையை ஊட்டி இப்படி கூப்பிட்டு போயிடுவார். தன்னடக்கத்தோடு இருந்தால் மட்டும் போதும். சரிங்களா? இதுதான் அதுக்குண்டான ஒரே வழி. ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார். ஸோ 11ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாம் செய்யக்கூடிய தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழிலிலிருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம். ஸோ சுயதொழிலானாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் நீங்கள் வருமானத்தை ஈட்டுவதானாலும் சரி, ஸோ லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல என்னுடைய நிம்மதி. அதுவும் இல்லாமல் ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் வெற்றி அடையுது, அந்த கிடைத்த வெற்றியை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சின்னு இருக்குல்ல, அதுவும் 11ஆம் இடம் தான். நண்பர்கள்னு சொல்லக்கூடியதும் 11ஆம் இடம் தான். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வரவு வருது, அப்பா நான் உனக்கு காசு தர வேண்டியது இருக்குல்ல, தரப்ப பரவாயில்லடா வச்சுக்கிடா அப்புறம் தாடா, அவ்வளோதான், முழுகிற வேண்டியது தான், அந்த காசு அப்படியே மறந்துட வேண்டியது தான். அவனே தர்றேன்னு சொல்கிறான், நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற. இதுதான் இந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணும். ஒரு வரக்கூடிய வருமானத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. வருமானம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது வீம்பு பிடிச்சிட்டு அந்த வருமானத்தை கெடுக்கிறதுக்கு உண்டான வழியை செவ்வனே நாமும் பார்க்காம இருந்தாலே போதும். சரிங்களா? அதே போல் அந்த வருமானம் வந்த உடனேயே அதை செலவு செய்யும் பொழுது அது மேலே ஓவர் ஆட்டம் பயங்கரமாக அப்படின்னு இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த வருமானம் வரது ஒரு கட்டத்தில் அப்படியே நின்று போயிடும். ஸோ இதெல்லாம் அனுபவம் கொடுப்பது தான் சனி பகவானுடைய வேலை. கவனமாக இருக்கணும். நண்பர்களிடம் கவனமாக இருப்பது அவசியம்.
சண்டை சச்சரவு வருவதற்குண்டான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. இல்லை கெடு நண்பர்களை தான் நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க, ஊரே சொல்லுது டேய் அவன் பின்னாடி ஏன்டா சுற்றுற, அவங்ககிட்ட ஒரு நல்ல வழக்கமும் இல்லை, நல்லவன் இல்லைன்னா அதெல்லாம் இல்லை, அப்படி தான் அவன்தான் உங்களுக்கு ஸோ கவனம் தேவை. அப்படிப்பட்ட கெடு நண்பர்கள் தான் உங்களுக்கு நண்பர்கள்னா விலகுவது சாலச் சிறந்தது. கெடுதல் அதிகமாக்கி நம்மளை வெளியே கொண்டு வரும். நன்மையான நல்ல நண்பர்கள் இருக்காங்களா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்க கூட எந்த சண்டையும் சச்சரவும் போட்டுக்காமல் இருங்க, சரிங்களா? ஸோ 2 இடத்துலையுமே வந்து தன் நிலை எப்படி அப்படிங்கிறத ஆக மொத்தம் நல்ல நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அது அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் கரெக்டாக அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கவனம் அப்படிங்கிறது தேவை. அண்டு வருமானம் குறைஞ்சி போச்சுன்னு தேவையற்ற ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. தன்னடக்கத்தோடு இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் நம்மளை வந்து சேரும். அடுத்தது சனி பகவானுக்கு 3 பார்வை உண்டு. உங்களுடைய ஜென்மராசியை அவர் பார்க்கிறார். ஸோ ஓவராலாக உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நீதி, நேர்மை, நியாயம் அப்படி பேசக்கூடிய ஆளாக உங்களுக்கே தெரியும், நானாக இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதற்கு ஏற்றாற் போல தான் வாழ்க்கையினுடைய சூழலும் அமையும். தட் இஸ் ஓகே. நீங்கள் அப்படி இருக்கிற வரைக்கும் அது நல்லது தான். நல்ல மனுஷன்னு இந்த சமுதாயம் ஒன்று சொல்லுதில்ல, அதுபோல் நடந்துக்குங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ இல்லையா. நீங்கள் நல்லவேன்னு ஒருத்தன் சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் போய் தலையெல்லாம் ஒன்றும் குதிக்க முடியாது, அவசியமும் கிடையாது. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இந்த ஒரு வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உற்றார் சுற்றம் அவர்களோடு ஒரு நல்ல இது இணக்கத்தில் யாருடைய மனதையோ உடல் அளவிலேயோ யாரையும் காயப்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே போதும். அப்படி நீங்கள் கடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காது, சோம்பல் தட்டாது, நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். பிள்ளைகள் வழியில் அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் எதிர்பார்க்குறீங்க, அவர்கள் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குன்னா மாறுபாடான ஒரு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களை அதட்டி திட்டி அவர்களோடவும் நம்ம வந்து ஒரு பிரச்சனை பண்ணிடக்கூடாது. சொல்லுவது போல் பக்குவமாக எடுத்து சொன்னால் தாராளமாக அவங்க கேட்பாங்க. வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கணும். கோவில்களுக்கு செல்வது, இறை வழிபாடு செய்வது, எந்த சாமி எந்த கோயிலெலாம் கிடையாது, சாமியில் என்ன வேறுபாடு, நம்ம தான் பண்ணி வச்சுருக்கோம், எங்கே வேணாலும் போங்க, சரிங்களா? ஸோ இது இறை வழிபாடு, நல்ல ஒரு புனித தலங்களுக்கு, திருத்தலங்களுக்கு செல்லுவது, ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்துருங்க, ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. நல்ல பலன்கள், சிறப்பான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். நிறைய கோயில்களுக்கு செல்லணும். நிறைய கோயில்களுக்கு செல்லுவது சாலச்சிறந்தது. நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்தது மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சம்பாதிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது குடும்பத்திற்குள்ளாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இவன் தான் எனக்கு குழி பறிக்கிறான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் இதுக்கு பேர் மறைமுக எதிரி இல்லையா? ஸோ அதனால் யாருக்கிட்ட என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்கிறதுல கவனம் தேவை. ஒருத்தனை நம்பி சொன்னங்க, ஏற்கனவே நான் நண்பர்களில் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன்னா நம்பி சொன்னங்க, இப்படி பண்ணிட்டானுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு தெரியாத அவன் தான் பிரச்சனைன்னு. இதில் என்ன பியூட்டின்னா, யாரோ ஒருத்தன் சொல்லி அவன் தானே அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கான்னா கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சூழலில் நடக்குதுன்னா உடனே அவங்கள பிரேக் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க, அவ்வளோதான். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. யாரையுமே விலகுனா தான் பிரச்சனை அதிகமாகிடும். கூடவே இருக்கும்போது நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம்னா போதும். அவன் நம்பிக்கிட்டே இருப்பான், நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம சரி ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுத்துருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துருங்க. நமக்கு தான் தெரியல, இன்னொருத்தன் வழியாவது சாமி நமக்கு சொல்லுது பார்த்தீங்களா, அதை கேட்டுக்குங்க, காதில் வாங்கிக்கங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆமாம் அது சரியில்லை அப்படின்னா அப்படியே அவங்க கூடவே இருங்க, பயணிங்க, ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க. ஸோ மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது உண்டு. வண்டி வாகனங்களில் செல்லுவதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மிஷினரியிலெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவையில்லாத சிறு இந்த அடிபடுறதோ ரத்த காயம் ஏதாவது ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஆயுளுக்கு எந்த விதமான பெரிய பங்கம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படாது. அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் 8 கூடையவர் இல்லையா? ஸோ ஒரு 10ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. ஆயுளுக்கு பங்கமெல்லாம் எதுவும் கிடையாது. சிறு அந்த அடிபடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ வண்டி வாகனங்களில் போவது, அதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷினரியில் வேலை செய்யக்கூடியவங்க, கொஞ்சம் பளு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடியவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு நல்ல பலாபலன்கள் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கக்கூடியது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்றார்.
ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்றார். 10ங்கிறது என்ன? தொழில் இடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த தொழிலில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறதும் அதற்குண்டான சூழல் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அமைய தான் செய்யும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இது தொழில் செய்யக்கூடியவங்க, நானே ராஜா நானே மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆள் போட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன் மாத சம்பளக்காரனாக இருந்தாலும் சரி, எதவா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆக மொத்தம் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் வந்து அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திலிருந்தே ஒரு சில நண்பர்களை பிடிச்சிக்குவாங்க. இந்த வேண்டாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அவர்கள் மூலமாக வரும். இதெல்லாம் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவப்பெயர் அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ கவனம் அப்படிங்கிறது தேவை. இவ்வளோ நாள் இருந்துட்டேன், இன்னும் எப்படிங்க எனக்கு என்ன வந்தது, நான் சொல்கிறது தான் சொல்ல முடியும், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஆள். ஸோ அதனால் அந்த அந்த சர்க்கிள் கூட நீங்கள் கொஞ்சம் கூட கவனமாக இருந்துக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். இல்லைப்பா வீட்டில் தான் சத்த போகிறாங்க இப்போ வேண்டாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி நகர்ந்துருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம் இருக்கா, நீ அதையே முதல்ல நிறுத்துங்க. அப்படி இல்லைனாலும் அதை தனியாக என்னமோ போய் செஞ்சுட்டு போங்க. அந்த அந்த தொழில் இடம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். நீதி நேர்மையோட நல்ல ஒழுக்கத்தோடு கண்டிப்பாக நடந்துக்குங்க. நன்மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சேர வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். அவப்பெயர் வாங்காமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துட்டே சீடை தேய்க்கிற ஆளுகள்லாம் நிறைய பேர் உண்டு. அப்படி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தானாகவே தேடி வரும் எல்லா பிரச்சனைகளும். ஸோ அதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இவ்வளோ நாள் அப்படி தாட்டிட்டோம், ஆனால் இப்போது ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் மாறாக சொல்கிறேன். ஸோ சுறுசுறுப்பாக எந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு தூக்கம் வருவது அப்படிங்கிறதுல சிறு சிறு தடைகள் வரலாம். தேவையற்ற ஒரு சில எண்ணங்கள் அப்படிங்கிறது எழுவதனால நம்மளுடைய தூக்கம் அப்படிங்கிறது கெடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிம்மதி யார் கூட, நம்மளுடைய வாழ்க்கை துணை கூட படுக்கை சுகம். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு சில விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கலாம், வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதிலெல்லாம் அதுதான் நம்ம திருந்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அக்செப்டன்ஸ் தாங்க. எது ஒன்றும் நடக்கலையா, சரி பரவாயில்ல நடந்ததா, ஓகே சந்தோஷம். ஸோ எதாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ் தான். அந்த இடத்துல நம்ம மூஞ்சி காட்டக்கூடாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தன்னடக்கத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிற ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பழக்கத்தை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அதுவே அது அனாவசியம். அப்புறம் என்ன குறைக்காட்டி முடிஞ்ச அளவுக்கு நிறுத்துறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். இல்லைன்னா கஜானா காலி ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அவசியம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் காசு இல்லாமல் போயிடும். ஸோ வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது செஞ்சிடக்கூடாது. ஸோ கவனம் அப்படிங்கிறது தேவை. உடல் நலத்துலேயும் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஸோ நல்ல ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுங்கள். இந்த யோகா அப்படிங்கிற மாதிரிலாம் போங்க. நல்ல உடலை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கல சோம்பல் தட்டுச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது உடல் உபாதைகளை சந்திப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இதுலேயும் கவனம் அப்படிங்கிறது அவசியம். நல்ல ஒரு புதுசாக ஒரு வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கணும். நிம்மதியாக இருக்கிறதுக்கு, சுகமாக இருக்கிறதுக்கு. நிம்மதி வேறு, சுகமாக இருக்கிறதுங்கிறது வேறு. இந்த சுகத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு சில செயல்கள் செய்கிறீங்கன்னா இது சாலச்சிறந்த மாதம் இல்லை. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இல்லை. 1க்கு 4 தடவை ஆலோசனை செய்த பிறகு அதிகமாக உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாத அளவுக்கு அந்த பொருளை வந்து கொடுத்து எந்த ஒரு காரியம் அப்படிங்கிறதும் செய்யுங்க. புதுசாக ஒரு லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்குகிறேன், ஒரு புதுசாக வீடு வாங்குகிறேன், இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறேன் இல்லையா, இதெல்லாம் தேவையில்லை. அதில் மட்டும் கவனமாக இருங்க. தாயாரினுடைய உடல் நலத்தில் மிகுந்த கவனம் அப்படிங்கிறது தேவை. கொஞ்சம் கூட கவனமாக இருந்து பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் இமிடியேட்டாக போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க கூடவே இருந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு அவசியமான காலமாக இருக்குது தாயாரை பொறுத்த மட்டும். அடுத்தது வாழ்க்கை துணையும் அதுபோல தான். அவங்க வந்து நமக்கு ஆக்சுவலாகவே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு அவங்க கண்ணு மேலே ஒரு மாதிரி எதிரியாகவே தெரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் உண்மையான இது என்ன, அவங்க நல்லவங்க, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு காலகட்டம். ஸோ அந்த கண்ணோட்டத்தை மாற்றி, அவங்க மோசம்னு சொல்லக்கூடிய கண்ணோட்டத்தை மாற்றி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்லதை எடுத்து அவங்க நமக்கு நல்லதாக சொல்கிறாங்க. ஆலோசனை செஞ்சு பாருங்கள். அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக உடனே ஒன்று செஞ்சுட்டு ஓடணும்னு நான் சொல்ல வரல. ஆலோசனை செய்து பாருங்கள். அப்போ அவங்ககிட்ட உட்காந்து நீங்கள் முதல்ல பேசணும். ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது என்னங்க, எத்தனை பேருங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பார்ட்னர் கூட பேசுகிறீங்க முதல்ல இல்லையா? ஸோ அதை முதல்ல செய்யணும். செய்வதற்குண்டான ஒரு காலமாக தான் இந்த காலம் அப்படிங்கிறது இருக்குது.
அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, சுமூகமாக போயிடும். உங்களுக்கு சனி பகவான் எந்த தொந்தரவுமே பண்ணுவார், நிம்மதியாக போயிடும். ஸோ எங்கேயாவது ஒரு கோயில் குளம் சென்று வருவது, தம்பதியராக போயிட்டு வாங்க, குடும்ப சமேதராக போயிட்டு வருவது அப்படிங்கிறது தான் சாலச்சிறந்ததாக இருக்கும். அப்படி தான் இருக்கணுமும் கூட. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு நல்லது ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விதமான ஒரு பயம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ பெரிய எந்த விதமான ஒரு மோசமான ஒரு இதெல்லாம் ஒன்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லை. அங்கங்கே நம்ம அப்படியே கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோம்னா போதும். தொழில் செய்யக்கூடிய இடம் அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஒரு வழியாக 7.5 வருஷம், கடந்த ஒரு 2.5 வருஷம், 7.5 கூட கிடையாது, 2.5 வருஷம் 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார் இல்லைங்களா. ஸோ கடக்கிறாருங்க, அட்டமச்சனி அப்படிங்கிறது வந்து கடக்கிறார். இந்நேரத்துக்குள்ளே எங்காவது ஒரு ரத்த காயம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய உடலில். சனி பகவானுக்கு கோடி நன்றி அப்படின்னு சொல்லி அவர் சீரஞ்சிறப்புமாக நன்மரியாதையோடு வழி அனுப்பி வைங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த அனுபவத்திற்கு நன்றி சொல்லி அனுப்பி வைங்க. இதுதான் முக்கியம் அங்கே, சரிங்களா. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது என்னங்க, ஆயுள், வம்பு, வழக்கு, சண்டைன்னு சொல்லக்கூடிய இந்த 4 ஒரு மனிதனுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த 4 ஆயுள், வம்பு, வழக்கு, சண்டைன்னு. ஆயுளுக்கு பெருசாக வந்திருக்காது, ஆனால் வம்பு, வழக்கு, சண்டைன்னா இல்லையா. ஸோ அதில் அதை காட்டி நம்மளை வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஒரு சிலருக்கு மண்டக்கணம் அதிகமாக இருந்ததுன்னா போய் சிக்கி சீரழிஞ்சிருப்பார், ஆனாலும் வெளியே கொண்டு வந்திருப்பார். ஸோ எப்படின்னாலும் அந்த அனுபவம் தந்ததற்காக நன்றின்னு சொல்லிடுங்க. 9ஆம் இடம் சென்று அமர்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடம் செல்கிறார். தந்தை பாக்கியஸ்தானம். தந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய உடல் நலம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட கவனம் அப்படிங்கிறது தேவை. அவரோட ஒரு நல்லிணக்கத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியம். தேவையற்ற சண்டை சச்சரவு, வம்பு வழக்கை வந்து எதையும் வளர்த்திக்கக்கூடாது. தந்தை கொடுத்தான் நல்லவர், கொடுக்கலைன்னா மோசமானவர் அப்படிங்கிற மனோநிலை இருக்கக்கூடாது. கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தந்தை தான், அவருக்கு உண்டான மரியாதையை நாம் செலுத்தி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடையும் கட்டுப்பாடோடவும் இருக்கிறது அவசியம், சரிங்களா. ஸோ அந்த 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 நெறியோடு நடந்துக்குங்க. எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. இவ்வளோதான் மேட்ரு. தகப்பனும் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம், வயது முதிர்ந்தவர்கள், உடலால் முடியாதவர்கள் அப்படின்னு இருக்காங்க பாருங்கள், அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி என்னவோ அதை செய்வாங்க. அவங்க நல்ல ஒரு வார்த்தையால் அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு வரக்கூடிய அந்த பாக்கியங்கிறது என்ன, வரக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு பேர் புகழோ பொருளோ ஏதோ ஒன்று இல்லையா, எல்லாமே பாக்கியம்தான். பிள்ளை செல்வம் எதிர்பார்த்துருக்கக்கூடியது கூட பாக்கியம்தான். அதுபோல் வருவது ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் இந்த தடைகளை நீக்கி நமக்கு கிடைக்க வேண்டியதை வந்து கிடைக்க வேண்டிய நேரத்திலேயே நம்மிடம் வந்து சேர்க்க வைப்பதற்கு பேருதவியாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம், சரிங்களா. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதுல நல்ல வருமானம் இருக்கும், அதில் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் அதை நீங்கள் எப்படி சேர்த்து வைக்கிறீங்கிறதுல தான் முக்கியம். அனாவசியமான தெண்ட செலவுகளில் ஈடுபடுறீங்கன்னா வரக்கூடிய வருமானம் குறைஞ்சி வரும். ஸோ கவனம் அப்படிங்கிறது தேவை. ஸோ வரக்கூடிய வருமானத்தை நன்முறையில் பயன்படுத்துங்க. அதை சேர்த்து வைத்து சேமிப்பு பண்ணி உங்களுக்கு எப்படி அவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ணி நல்லபடியாக அதை பயன்படுத்துங்க. நண்பர்களிடம் கவனம் அப்படிங்கிறது தேவை. தேவையற்ற வாக்குவாதம், சண்டை சச்சரவுனால ஒரு நல்ல ஒரு நட்பை வந்து இழக்க வேண்டாம். இல்லை கெடு நண்பர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறாங்கன்னா அவர்களை விட்டு விலகுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக நம்மளுடைய வாழ்க்கை இருப்பதற்கு பேருதவியாக இருக்கும். அடுத்தது பார்க்குறீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு செய்த செயல், அந்த செயலுக்கு வரக்கூடிய அந்த நன்மையை பூரணமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ட்டு அந்த மாதிரி தன்மைகளெல்லாம் வரும். ஓவராக ஆடிடாதீங்க, அது மட்டும் பண்ணிடாதீங்க. ஓவராக ஆடிடாதீங்க, தன்னடக்கத்தோடு இருங்க. பரவாயில்லைங்க, திருவருள், ஸோ இறையருளால் நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க. நான் செஞ்சேன், நான் முடிச்சிட்டேன், ஆடிடாதீங்க. கண்ணடி ஈஸியாக பற்றும். ஸோ அதனால் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது ஏற்படும். கவனம் அப்படிங்கிறது தேவை. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு சோம்பல் தட்டுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த சோம்பல் தட்டும் பொழுதெல்லாம் சாமி அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இறங்கிடுங்க. சோம்பல் தட்டாது, வேலை நல்லபடியாக உங்களுக்கு வேலை முடியும். ஏதாவது ஒரு சில மாற்றம், தொழிலில் வந்து ஏதாவது சில மாற்றம், இல்லை ஏதாவது ஒரு புது மாற்றம், வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்களே அதற்கு வித்திட்ட ஆட்களாக கூட இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் ரொம்பவே அதிகம். அடுத்தது உடல் நலம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட கவனமாக இருந்து பார்த்து கொள்வது அப்படிங்கிறது அவசியம். ஏதாவது தேவையற்ற உணவு பழக்கமோ இல்லை வேண்டாத ஒரு பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் கவனம் அப்படிங்கிறது தேவை.
அனாவசியமான எதிரி சம்பாதித்து கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் நேர்முகமான எதிரி. அவன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு, அவன் தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அவன் கூடவே நமக்கு சுற்றிட்டு இருக்கிறதோ, இல்லை அவன் தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு ஏதாவது திருப்ப அந்த நெருப்பை ஊதி ஊதி பெருசு பண்ணுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதோ, இது யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் வந்து பாதிப்போம். சரிங்களா? ஏற்கனவே ஒரு 2.5 வருஷத்தை போதுங்கிற மாதிரி கடந்திருப்போம். ஸோ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு சென்று விட வேண்டாம். நீங்கள் உடல் நலத்தை நல்லபடியாக பேணி பாதுகாக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் நல்லா வச்சுக்கங்க. இவ்வளோ நாள் உடல் உபாதை இருந்ததுன்னு சொன்னால் அது மாறி நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளாக இருக்குது. ஆனால் அதற்கு நீங்கள் முதல்ல ஒத்துழைக்கணும். கவனம் அப்படிங்கிறது தேவை. புது கடன்கள் எதுவும் வாங்கிட வேண்டாம். காசு பணம் வருது அப்படிங்கிறதுனால இன்னும் பெட்டராக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புது கடன்கள் எதுவும் வாங்கிட வேண்டாம். ஸோ ஏற்கனவே கடன் இருக்குன்னா அதை அடைங்க. எதுவும் இல்லைங்க, நிம்மதியாக இருக்குங்க அந்த முன்னியத்தில் காசு சேர்த்தி வந்துட்டு வைங்க. முன்னாடியே சொன்னேன், பொருள் வரவு உண்டு, செலவு செய்யாமல் சேர்த்தி வைங்க. அவசியத்துக்கு செலவு செய்கிறது தப்பு இல்லை, அனாவசியம் பண்ணாமல் சேர்த்தி மட்டும் வைங்க. புது கடன்கள் எதுவும் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ பெருசாக எந்த விதமான ஒரு இன்னலும் இல்லை, நல்லபடியாகவே இருக்குது. சிறு சிறு இடங்களில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல பலனாகவே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த சனி பயிற்சி 2025 எப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசிக்கு 8ஆம் இடம் அட்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அமர்கிறார். எல்லாருமே போட்டு இந்நேரத்துக்கு நிறைய வீடு நீங்கள் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களை போட்டு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. தப்பொன்றும் இல்லை, கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம்தான். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது, ஏதாவது இயந்திர தொழில் அப்படிங்கிறதுல பணியாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயோ, இல்லை ஏதாவது இந்த பளு தூக்கக்கூடிய அந்த உடல் உழைப்பு போட்டு நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது அடிபட்டு ஒரு 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 ரத்த காயம் பார்த்துட்டிங்கன்னா, சாமி நினச்சிட்டு சந்தோஷம் சாமி ஒரு தடவை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்ன எனக்கு எதுவும் தொந்தரவும் வராமல் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு போயிருங்க. இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்ததுனாலும் திட்டெல்லாம் செய்யாதீங்க. சரிங்களா? ஒரு சின்னதாக வந்துதா அதோடு பார்த்துட்டு சாமி நன்றி, இதுக்கு மேலே நீ வராமல் பார்த்துங்கன்னு போயிருங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அது வரைக்கும் சந்தோஷம். சரிங்களா? ஸோ அதனால் வண்டி வாகனங்களில் செல்வது அப்படிங்கிறது கவனம். உங்களுடைய பிள்ளைகள் யாராவது சிம்மராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் நல்லபடி இப்போ தான் புதுசாக இல்லை அந்த பயங்கர அந்த KTM டியூக் மாதிரி எல்லாம் வண்டி இருக்கு இல்லையா? ஸோ அதில் தலைகீழ தான் போகக்கூடிய ஆட்கள்லாம் கவனம். பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் சொல்லி வளர்த்துங்க. எந்த பிள்ளையும் சொல்கிறது எந்த காலத்தில் தான் கேட்குது, இந்த காலம்னு இல்லை. ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். பெரியவர்களும் அதற்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயுள், வம்பு, வழக்கு, சண்டை, ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராமல் நம்ம கவனமாக இருக்கணும். ஆயுளுக்கு பங்கம் இல்லை. ஏன்னா 8 கூடையவர் 8ஆம் இடத்துலேயே போய் அமர்றார். 8 கூடையவர்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஆயுளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஸோ ஆயுளுக்கு பங்கம் ஏற்படாது. ஆனால் நோய், எதிரி, கடன், ஸோ இந்த மாதிரி ஏதாவது துன்பங்கள் நமக்கு நேராமல் இருக்கிறது பார்த்துக்கிறதுங்கிறது அவசியம். ஏதாவது அடிபடாமல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறது கொஞ்சம் கவனம். ஸோ ஒரு 2.5 வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி தான் இருக்கும். சனிக்கிழமைகளில் நம்ம வந்து சனி பகவானை வழிபடுவது, மூதாதையர்களுக்கு வழிபடுவது, எள்ளு கலந்த சாதம் காலையில் வீட்டில் அம்மா சமைச்சோன்னையே, வீட்டுக்கார அம்மா சமைச்சோன்னையே அந்த சுடு சோத்தில் எள்ளு கலந்து கொண்டு போய் எங்கள் சூடோடு வச்சுருந்தீங்க பாவம் காக்கா, கொஞ்சம் அதாவது அதை பொறுக்கிற அளவுக்கு இல்லையா, கருப்பு எள்ளு கலந்து காக்கைக்கு தினசரி வச்சிங்கனாலும் சந்தோஷம். சனிக்கிழமைகளில் வச்சுட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், அவர்களுக்கு வந்து அந்த பசி அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நல்ல உணவளிப்பது அப்படிங்கிறது எல்லாமே நல்ல ஒரு நற்பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ எப்படி ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னா, இந்த கோயில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொட்டலாம் விற்றுட்ருப்பாங்க. இப்படி வாங்கி இப்படி கொடுப்போம், நம்ம தாண்டி போனோன்னா அவங்க அப்படி கொண்டே இங்கே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பலன் இல்லை. உண்மையாலுமே பசியில் இருக்கக்கூடியவர்கள் அது நீங்கள் ஒரு சில நேரத்தில் நாடி போனால் தான் ஆள் கிடைப்பாங்க. என்ன பண்ணுறது, நாடி போங்க, செய்யுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கெடுபலன் எதுவும் வராமல் நம்மளை நல்லபடியாக காக்கும். செய்த புண்ணியம் செய்த தர்மம் தலை காக்கும், அந்த வார்த்தைக்கு ஏற்றாறு போலவே இந்த ஒரு 2.5 வருஷம் இருக்கணும். இது பழகிட்டிங்கன்னா இது உங்களுடைய லைஃப் லாங் நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டே இருங்க. இது நற்பலன் உங்களுக்கு ஏகப்பட்டதை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கக்கூடியது. சரி, அடுத்து நம்மளுடைய எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு எடுக்கக்கூடிய அந்த முயற்சி எதில், தொழிலில். சரிங்களா? தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு பேர் புகழ், நல்ல ஒரு மதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லபடியாக வேலை செய்யும். ஓவர் செலிப்ரேஷன், நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆட்டம்,
அதை மட்டும் பண்ணிடாதீங்க. தன்னடக்கத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ உங்களுடைய எதிராளியை பற்றியோ இல்லை உங்கள் முதலாளியை பற்றியோ யாருக்கிட்டையாவது நீங்கள் ஏதாவது சந்தோஷமாக அவன் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம், அவன் தான் உங்களுக்கு கூலியவே வெட்டுவான். சரிங்களா? அதனால் அதுக்கு பேர் என்ன? மறைமுக எதிரின்னு அர்த்தம். உங்களால் கண்டே பிடிக்கும் மாதிரியே அவன் தான் பிரச்சனை பண்ணான்னு சொல்லி. ஸோ அதனால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருங்க. நல்லா நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். ஆனால் நீங்கள் கவனமாக இருந்த அந்த மாற்றத்தை ஓவராக செலிப்ரேட் பண்ணிடக்கூடாது. யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுலே கவனமாக இருந்து பேசுனீங்கன்னா போதும். நம்ம குடும்பத்திற்கு தேவையான பொருள் வரவு ஊதியம் அப்படிங்கிறது வரும். ஆனால் சேமிப்போடு நடந்துக்குங்க. அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறது வந்து இப்போ செஞ்சிடக்கூடாது. சேமிப்புகளோடு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்துக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அந்த தேவைப்படக்கூடிய பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். அனாவசிய செலவுகள் நம்மளுடைய இன்னலுக்கு கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். குடும்பத்துக்கு தேவையான அந்த ஒரு பொருள் வரவு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அந்த பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு, என்ன சொல்கிறோம், வாக்கு என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கவனம் அப்படிங்கிறது என்றைக்குமே தேவை. கண்ட மேனிக்கு பேசிடாதீங்க. பேசிட்டு பின் யோசிக்கிறது அப்படிங்கிறது ஆகாது. அது நல்ல பலனை நமக்கு தரப்போகிறதில்ல. ஓவர் ப்ராமிசஸ், உங்களால் முடியாததையும் கூட வீம்புக்குன்னு போய் அந்த சத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் வாயில் புண்ணை வாங்கிட்டு சுற்றுறது அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ என்ன பேசுகிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கவனம் அப்படிங்கிறது தேவை. உங்கள் பிள்ளை யாராவது இந்த சிம்மராசிக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படை கல்வி ஒரு 6வதுக்குள்ளே படிக்கிறாங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மைப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ கொஞ்சம் ஊக்கப்படுத்தி அந்த குழந்தைகளை படிக்க வைங்க. திட்டாதீங்க, அதட்டாதீங்க, கம்பேர் பண்ணி பேசாதீங்க. சரிங்களா? ஸோ அவங்கள ஊக்கப்படுத்தி கொஞ்சம் கூட உட்காந்து சப்போர்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். தாராளமாக அவங்க படிச்சுக்குவாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது உங்களுடைய அந்த இப்போ தான் சொன்னேன் பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னாகும், பிள்ளைகளுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது. அவங்கள வந்து அதான் அதட்டி கம்பேர் பண்ணி ஒரு என்னென்னமோ பேசி வழக்கமாக அப்பா அம்மா பண்ணுற காரியம் தானே அதெல்லாமே பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு நீங்களே உங்கள் பிள்ளையை வந்து அப்படியே ஒரு எதிரியாகவும் ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு உருவத்தை நீங்களே வந்து சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் அணுகக்கூடிய விதம் அப்படிங்கிறது மாற்றிக்கிட்டணும், கவனமாக இருந்து நடந்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ வேறு என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பூர்வ புண்ணியம், ஏதாவது ஒரு நல்ல ஒரு முன்வினை கர்மம் நமக்கு நல்லபடியாக வந்து சேரணுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ அதுக்கு சிறு சிறு வாய்ப்புகள் அமையும். கொஞ்சம் அப்படி தட்டி போகிற மாதிரி இருக்குன்னா குலதெய்வ வழிபாடு, காவல் ஊர் எல்லை காவல் தெய்வ வழிபாடு, மூதாதையர்கள் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, இதெல்லாமே நல்ல பலன் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்கு உதவி செய்வது, அவர்கள் வாய் மூலமாக நல்லாரு அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்து வாங்குவது, இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய நல்ல மதிப்பையும் நல்ல ஒரு நிலையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருந்து பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். சராசரியாக சொல்ல போகணுன்னா நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு நெறியோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் இந்த ஒரு சின்னது தான், அந்த 8ஆம் இடத்துல அமர்றதுனால கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது, பணி அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே சாலச் சிறந்தது. ரைட்? ஓகே. ஸோ அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் சென்று அமர்கிறார். கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை துணை கூட பார்ட்னர். இந்த பார்ட்னருங்கிறது நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறதாகவும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இவர்களோட நம்ம எப்படி இருக்கணும், நல்லிணக்கத்தோடு இருக்கணும். எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன், நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்டான அந்த விருப்பத்தை சொல்லும் பொழுது அதெல்லாம் என்ன அப்படி தான் இருக்கும், நான் தான் சொல்கிறேன்ல அதை பண்ண வாயான்னு வச்சுங்க. இப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதே முத்தும் போது என்ன ஆகும், நம்ம வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்க, ஆகாது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. இல்லை ஏதாவது தேவையற்ற சண்டை சச்சரவுகள். இதே தொழில் அப்படிங்கும்போது நமக்கு பார்ட்னர்ஷிப் சரியாகாதுப்பா, புரிஞ்சுக்கலாம்ப்பா இல்லையா, தானே வேறு என்ன நடக்க போகுது, நடக்காமல் பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஒரு கண்ணில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னது, நம்ம பார்வை மட்டும்தான் இருக்குது. அவர்களுடைய பார்வையும் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை. கேட்டாலுமே நீ சொல்கிறத கேட்டேன், பிடிக்கல, பண்ண முடியாது, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன். அப்படி இல்லாமல் உண்மையாலுமே அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவங்க கூட உட்காந்து நம்ம வந்து பேசணும். ஏன் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், உன்னுடைய கருத்தில் என்ன இருக்குது, இதில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் நம்ம சொல்லணும்.
அப்போ அந்த ஒரு உறவை வந்து மேம்படுத்திக்கணும். அதற்குண்டான சாத்தியமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லாமல் வீம்பு பிடிச்சிட்டே சுற்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சரியில்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா, நம்ம கூட சேர்ந்தது இருக்கிறதுலையே ஒரு ஆகாவலியாக இருக்கும். அப்படியும் வாழ்க்கை துணையும் உண்டு, பார்ட்னர்ஷிப்பும் உண்டு இல்லைங்களா? அவர்கள் விலகி செல்கிறார்னா, சாமி போயிட்டு வா, தாராளமாக போயிட்டு வா சாமி அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருங்க. இப்போது நல்லவங்களை விரட்டுறதும் இப்போது ஆகாதவங்களை விரட்டுறதுங்கிறது ஒன்று தான். ஆனால் நல்லவனை விரட்டுறது தான் நமக்கு ஆபத்து. ஸோ இப்போ இவன் நல்லவனா கேட்டவனாங்கிறது வந்து நூழிலையில் இருக்கிறவன். ஏன்னா அந்த முடிவு நம்ம எடுக்க வேண்டியது. நம்ம கண்ணாடி ஒரு நமக்கு பிடிச்ச கண்ணாடியை மட்டும் போட்டு இந்த உலகம் இப்படி தான் பார்க்குறதுங்கிறது தப்பு. ஸோ கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்ப சொல்கிறேன். வாழ்க்கை துணையோ இல்லை பார்ட்னரோ மோசம் கிடையாது. அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது அதற்கேற்றாறு போல் இருக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். சரிங்களா? ஸோ கரெக்டாக அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்க நல்லவங்க தான், நமக்கு நல்லதான் சொல்கிறாங்க, அந்த புரிதலுக்கு நீங்கள் வரணும். வந்தால் ஓகே. இல்லையா அவன் சரியில்லை தான், நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறான், அந்த பேய் கழுத்தில் உட்காந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் நீ பண்ணலைன்னா நான் போயிடுவேன், தாராளமாக போயிட்டு வா சாமி அப்படின்றீங்க. ஒரு 2.5 வருஷம் கழிட்டோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரைட்? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசி மேலேயே விழுது. ஸோ உங்களுடைய சோம்பல் நீக்கி எந்த ஒரு காரியத்தையும் சோம்பல் நீக்கி சுறுசுறுப்பாக எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் ஊக்கத்தோடு எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறதுல இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிறதே வந்து கிடையாது. ஸோ அது மட்டும்தான். ஸோ ஊக்கத்தோடு நீங்கள் சுறுசுறுப்பாக நல்லபடியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. நமக்கு வீடு, வண்டி, வாகனம், சுகம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நல்லபடியான அமைப்பாக வரும். பட் கண்ணடி அப்படிங்கிறதும் கூட வரும். ஸோ ஓவர் ஆட்டம், அந்த ஒரு நிம்மதியாக இருக்கீங்க, சூப்பராக இருங்க, அப்படி எதுவும் இது பண்ணிட வேண்டாம். தன்னடக்கத்தோடு இருங்க. நீங்கள் செய்கிறது செய்யுங்க. புது வண்டி வாங்குறீங்க வாங்குங்க. அது பிறர் கண்ணுறுத்தாமல் பார்த்துக்குங்க. அது மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வண்டி வாங்கிட்டு என்ன போத்திட்டேவா சுற்ற முடியும்? இல்லை வீட்டுக்கு என்ன மறைக்கிறதுக்கு சீட்டு போட்டால் சுற்ற முடியும்? இல்லை. ரொம்ப அடுத்து அவன் கண் உறுத்துற அளவுக்கு எதுவும் அந்த ஒரு தப்பட்டம், ஆடம்பரம் அது மட்டும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். வந்தபடி நம்மக்கிட்ட தங்கியிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். தாயாரினுடைய உடல் நலம், இந்த ராகு கேது பெயர்ச்சி மார்ச் மாதம் 18 பக்கம் வரும். ஸோ அதுக்கப்புறம்லாம் பார்க்கும்பொழுது தாயாரினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கூட கவனம் அப்படிங்கிறது அவசியம். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடல் நலம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை, தாயாரினுடைய உடல் நலத்தில். அடுத்தது நமக்குடைய தந்தையாரனுடைய ஒரு நல்ல இணக்கம் அப்படிங்கிறது அவர்கிட்ட மேம்படுத்திக்கிங்க. அவங்க நம்ம கேட்டால் அவர் கொடுத்தா நல்லவர், கொடுக்கலன்னா மோசம், அந்த மனோநிலை நமக்கு தேவையில்லை. தந்தையிடமிருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் என்னால் என்ன முடியுதோ அதை தர்றார், முடியலையா பரவாயில்ல, அவர் நான் இருக்கும்போது தந்தார்ல, என்றைக்குமே தந்ததில்லை, அதுவும் பரவாயில்ல, உற்று அவர் என்ன ஆனாலும் சரி எங்கள் அப்பா நான் மதிக்கிறேன், அவ்வளோதான், அதோடு இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும். இல்லைங்க எனக்கு தகப்பன் இல்லை, வயது முதிர்ந்தவர்கள், தகப்பனுடைய இடத்துலேருந்து இருக்கக்கூடியவர்கள், இல்லை உடலால் முடியாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் உங்களால் என்ன ஒரு நல்ல ஒரு உதவி அப்படிங்கிறத செய்ய முடியுதோ செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சனி பகவான் தருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது உண்டு. பிறர்னுடைய அந்த பெரியவர்களுடைய வாழ்த்து நல்லாரு அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்த்து இருக்கு பாருங்கள், அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வந்து அதற்குண்டான ஒரு கோல்டன் பீரியட், அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். வயது முதிர்ந்தவர்களே, அவர்களுக்கு வந்து நல்லது ஒன்று செஞ்சு, இதுக்காக நான் செய்கிறேன்னு செய்கிறதில்ல, செய்யணுங்கிறதுக்காக செய்கிறது, அது ஆத்மார்த்தமாக செய்கிறது. அவர்கள் எந்த அளவுக்கு மனதார வாழ்த்துகிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மேம்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான குறை அப்படிங்கிறது, எந்த விதமான சந்தேகம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ அதுக்கேற்றாறு போல் உங்களுடைய நடந்துக்குங்க. தம்பதி சமேதராக எந்த ஒரு காரியத்தையும் செய்வது அப்படிங்கிறது சாலச் சிறந்தது, நல்லது ஒரு பலன் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கும். கல்யாண தடையாயிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதுபோல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு செயல்கள் செய்வது அப்படிங்கிறது மூலமாக நமக்கு அந்த தடைகள் நீங்கி எளிதில் திருமணம் கைகூடுவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் சாத்தியக்கூறுகளும் நமக்கு ஏற்பட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ துளாராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சென்று அமர்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு உண்டானது. 6ஆம் இடம் இன்னொன்று போட்டி அப்படின்னு அர்த்தம், காம்படிஷன். சரிங்களா? அதற்கு உண்டான ஒரு இடமாகவும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது இருக்குது.
அப்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது நேர்வடையாக கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய எதிரி. இவன் தான் எனக்கு பிரச்சனைன்னே கண்ணுக்கு முன்னாடி தெரியும். சரிங்களா? ஸோ அதற்கு உண்டான மாதிரி ஒரு எதிரியும் கூட. பின்னாடி உங்களுக்கு மறைமுக எதிரிகளும் உண்டு. பின்ன வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த நோய், எதிரி, கடன் இது 3யும் உங்கள்கிட்ட வந்து அண்டாமல் நீங்கள் பார்த்தீங்க. இது 3மே சேர்ந்து வராது. 3ல் ஏதாவது ஒன்று வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வாலண்டியராக ஒரு கடனை வாங்கிக்கலாம். என்ன பண்ணலாம்? உங்கள் வாழ்க்கை துணையோட, வாழ்க்கை துணைக்கிட்ட, இல்லை ஒரு உற்றார் உறவினர்கிட்ட, ரொம்ப நம்ம நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, இல்லை பிள்ளைகள்கிட்ட ஒரு 10-12,000 கொடுயா, கடனாக கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு மாதம் ஒரு 1000 கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் மூடிட்டோம். அப்போ அடுத்த மார்ச் இன்னொரு 12,000 வாங்க. இப்படி ஒரு 2.5 வருஷத்தை ஓட்டிடுங்க. நமக்கு நல்லபடியாக அந்த 2.5 வருஷம் நோய், எதிரி, கடனை வாலண்டியராக ஏற்றிட்டோமா நோய், எதிரி வராது. ஸோ இப்படி நம்ம வந்து இது லூப் ஹோல் தான். தப்பிச்சுக்கிறதுக்கு நம்மளே வழியை பார்த்துக்கலாம். அப்படி கடன்லாம் அப்படின்னா நோயோ எதிரியோ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் அமையும். புது கடன்கள் எதுவும் வாங்கிடாதீங்க, அதில் கவனம் தேவை. ஏற்கனவே கடன் இருக்குன்னா சந்தோஷம். அந்த கடன் மேலே உங்களுடைய ஃபோக்கஸை வச்சுட்டு கடனை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழி பாருங்கள். ஆனால் அந்த 2.5 வருஷத்துக்குள்ளே முழுசும் அந்த கடனை தீர்த்துறாதீங்க. கொஞ்சம் அப்படி பெண்டிங் வச்சுட்டு அப்படியே ஓட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதில் மட்டும் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியம். இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அண்ட் உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தங்க எதிரி தெரியுறாங்கன்னு சொன்னால் விலகி இருப்பது சாலச் சிறந்தது. போய் இந்த புண்ணை பிடிச்சி நோண்டிகிட்டே இருக்கிற மாதிரி அவங்க கூட சண்டைக்கே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அடி உழுகுமே தவிர அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியம். அடுத்தது மறைமுக எதிரிகளும் உண்டு. ஸோ உற்றார் உறவினர்கிட்ட, இல்லை நண்பர்கள்கிட்ட, வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்கிறதுல கவனம் தேவை. அவனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனால் எனக்கு எந்த இன்னல்களும் இல்லை, அவனை நம்பி நான் பேசலான்னா நீங்கள் நம்புறக்கு ஏதுவான ஒரு ஆளா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவனே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து எடுத்து சொன்னால் அதை கேட்டுக்குங்க. விலகி வந்துடணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் கூடவே பயணிங்க, ஆனால் கவனமாக இருந்துக்குங்க. அப்படி யாராவது ஒருத்தர் சொல்ல வரும்பொழுது சொல்ல வந்தவனை விலக்கி விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிட வேண்டாம். சொல்ல வந்தவன் கூட நமக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு, நம்மளுடைய நல்ல உறவை கெடுக்கிறதுக்கு கூட அவன் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால தான் மறைமுக எதிரி. இங்கே யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. ஆண்டவன் ஒன்று தான் உங்களுக்கு துணையாக இருக்கும். பட் எல்லோரும் கூட இருக்கிற மாதிரி இணக்கத்தோடு இருந்துக்குங்க. நல்லபடியாக என்ன பேசணுமோ கவனமாக பேசுங்க. பிறரை பற்றி குறை கூறுவது, நம்ம அது மாதிரி ஏதோ ஒன்று பேசுவோம் இல்லையா, காசிப்பிங். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதையும் பண்ண வேண்டாம். கவனமாக இருந்து நடந்துக்குவது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடியது. நிம்மதியாக முதல்ல படுத்து தூங்குங்க. சரிங்களா? முதல்ல நல்ல நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இந்த கால் வலியெல்லாம் கொஞ்சம் வராமல் பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அடுத்தது வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுல சிறு மாறுபாடு அப்படிங்கிறது வர மாதிரி தெரிஞ்சாலுமே பரவாயில்ல அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். பட் ரொம்ப மோசம்லாம் எனக்கு குரு பார்வை இருக்குது, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலுமே அப்படி ஒரு இது இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னா அதோட சண்டை சச்சரவு அப்படிங்கிறத என்ன ஒரு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணிக்கிறது அது மாதிரியெல்லாம் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இதில் மட்டும் கவனம் தேவை. வீண் செலவுகள், வீண் விரயத்தை தவிர்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அவசியமற்ற ஒரு காரியத்திற்கு காசை செலவு பண்ணுவது அப்படிங்கிறது மட்டும் பண்ணிடாதீங்க. வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. பழைய பொருளை வாங்குறேன்னு போகிறது தேவையற்றது. ஸோ அதனால் நமக்கு செலவு அதிகமாகும், வீண் விரயம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ கவனம் அப்படிங்கிறது தேவை. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது ஏற்படும். இருந்தாலும் ஒன்றுங்கிறது 2வது தடவை 3வது தடவை போகும்பொழுது அந்த காரியம் அப்படிங்கிறது வெற்றி அடையும். தட் இஸ் ஓகே. ஸோ பரவாயில்ல, செய்யுங்க. சரிங்களா? நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது நமக்கு தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளில் நன்மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையோ இல்லை செய்யக்கூடிய வேலையிலையோ ஏதாவது ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுது, இல்லை உங்கள் வாழ்க்கையில் தான் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படுது, அதுக்கு காரணம் நீங்களாகவே தான் இருப்பீங்க. தன் முயற்சியால் நடந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான ஒரு விளக்கம். ஸோ அதெல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. மோசமான ஒரு டைமான்னு கேட்டால் 6ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் அப்படி தான். ஏன்னா நோய், எதிரி, கடன். 8ங்கிறது ஆயுள், வம்பு, வழக்கு, சண்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டுமே கொஞ்சம் வேலை செய்யுது தான். கவனமாக இருக்கிறது, வாயை கட்டுறது, என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கவனப்படுவது, எல்லாத்துக்கிட்டையும் நம்பி கண்டதெல்லாம் பேசுகிறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது, இது மாதிரி எல்லாம் இல்லாமல் இருந்தாலே நோய், எதிரி, கடன், ஆயுள், வம்பு, வழக்கு, சண்டை இதில் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம வந்து நிம்மதியாக இருந்துக்கலாம். அப்படி இல்லை, நான் தான் பாடுறேன், நான் அப்படியாக்கு இப்படியா, அப்போ மட்டை கொட்டு வாங்க வேண்டியது தான். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரிங்களா? உடல் உபாதை,
நமக்கு தேவையில்லாத மனசில் உண்டான தேவையற்ற பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளாக அமையும். ஸோ கவனமாக இருப்பது அப்படிங்கிறது சாலச் சிறந்தது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025 எப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிள்ளைகள் பூர்வீக புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குரு, நம்மளுடைய வாத்தியார் இருக்கிறதுல குருவுக்கு உண்டான இடம், ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு இடம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? வழிபாடு அப்படிங்கிறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு இடமாக இருக்கக்கூடியது, குலதெய்வத்தையும் காட்டக்கூடிய ஒரு இடம். இப்போது பிள்ளைகள் வழியில் பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கேருந்தே வரும். பிள்ளைகளை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இந்த அதட்டுறது, கம்பேர் பண்ணுறது, அவங்கள மட்டம் தட்டி பேசுகிறது, கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்குது. ஏற்கனவே தேழு தான் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒன்று இருக்குன்னா பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நேர்வடையான ஒரு எதிரியை நீங்களே உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே உங்களுக்கு எதிரியாக வடிவமைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சொல்லலாம், என்னங்க இப்படி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி வாழ்ந்தால் தப்பு. சரிதான், உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அவனுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவன் தவறான ஒரு வழிபாதையில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல வேண்டிய விதத்தில் பக்குவமாக சொல்லுங்கள், கேட்டுக்குவாங்க. கேட்கலைன்னா அது அவருடைய கர்மம். உங்களால் இயன்றதை செய்யுங்க. எப்படி பக்குவமாக சொல்கிறத மட்டும் பார்த்துக்குங்க, அதுதான் பண்ணுங்கள். அதற்கு மீறி நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு முற்படுறீங்கன்னா அவன் உங்களுக்கு நேர்படையாகவே எதிரியாக மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்கிறது அவசியம். சரிங்க, என்னங்க பண்ணுறது? இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது? என்ன தான் வழி? இறை வழிபாடு தான் இதற்குண்டான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில் 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 எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. இந்த சாமின்னு இல்லை, பழைய கோயில்களாக பார்த்து இந்த சாமின்னு இல்லை, எல்லா சாமியும் கும்பிடுங்க, தப்பே கிடையாது. மன நிறைவோடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். இந்த கோயிலுக்கு போவது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 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 கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். மனைவி மக்களோட, உற்றார் சுற்றத்தோட, தானும் தன்னுடைய ஆன்ம முன்னேற்றமும் எல்லாத்துக்குமே அப்படி கலெக்டிவாக வேண்டிட்டு வரணும். இந்த ஒன்று மட்டும் அப்படி வேண்டக்கூடாது. கலெக்டிவாக வேண்டிட்டு வரணும், எல்லாத்தையும் சேர்த்து வேண்டிட்டு வரணும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன் அப்படிங்கிறத நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வ புண்ணியம், முன்ன செஞ்ச புண்ணியம் இருக்குது பாருங்க, அதற்குண்டான பலனை இப்போ அனுபவிப்பதற்குண்டான காலமாக இது இருக்குது. அப்போ அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்? தன்னடக்கத்தோடு இருப்பது, முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்வது, வயது முதிர்ந்தவர்களோ உடலால் ஊனப்பெற்றவர்களோ அவர்களுக்கு உதவி செய்வது, பிறருடைய ஆசிர்வாதத்தை வாங்கி கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன், மிகுந்த உச்சகட்டமான நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கு குருன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அந்த குருவுக்கு எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட பணிவிடை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. அவர் ஒரே வார்த்தை எல்லாருன்னு வச்சிங்களேன், எந்த பிரச்சனையாக இருந்தால் அட்டிக்கு தவிடுபொடி ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கும். ஸோ ஆன்ம ரீதியாக பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட், ஒரு க்ரோத் வர்றதுக்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அட்டகாசமாக யூஸ் பண்ணிக்கங்க. ஆல்ரவுண்டராக நம்மளுடைய லைஃப்பை நம்மளால் நல்லபடியாக பார்த்து கொள்ள முடியும். குரு வேண்டி நிற்கக்கூடியவர்களுக்கு குரு கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ கவனமாக பார்த்துருப்பது அப்படிங்கிறது முக்கியம். கூடவே வாழ்க்கை துணை, அவங்க வாழ்க்கை துணை அமைவதற்கு கொஞ்சம் அப்படியே இழுவரியே இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூடி வருவதற்குண்டான காலகட்டங்கள் அவ்வளோ இது இருக்குது. வாழ்க்கை துணையோட சிறு சிறு மன உபாதைகள் அப்படிங்கிறது வந்து மறைவதற்குண்டான இதாக இருக்குது. இதுக்கு யார் காரணம்னா நாமளாக தான் இருப்போம். வாழ்க்கை துணை காரணம் இல்லை, அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ஆக வழி வாழ்க்கை துணை அமையிறது தான், பட் அவங்கள விட்டுருவோம், அது கழிக்கப்பட்ட கேஸ். நல்ல வாழ்க்கை துணை அமையப்பற்றும் நான் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு காரணம் நாம தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சூழல் அப்படிங்கிறது இப்போ அமையும். ஸோ நீங்கள் கவனமாக இருந்துக்குவது, விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வரக்கூடிய பொருள் வரவு, நீங்கள் என்ன சுய தொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, பொருள் வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஏறும். ஆனால் அதை சேமிப்போட அவசியத்துக்கு செலவு பண்ணி சேமித்து வைக்கிறதுக்குண்டான வழி அப்படிங்கிறத பாருங்கள். ஓவர் சேமிப்பு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிடும். ஸோ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அண்ட் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சதற்குண்டான வெற்றி அப்படிங்கிறத காணுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அந்த செயலுக்குண்டான வெற்றியை காணுவீங்க. அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிப்பதற்குண்டான அந்த ஒரு சூழலையும் நீங்கள் காணுவீங்க. ஆனால் ஓவர் தப்பட்டம் கொட்டிடாதீங்க.
பயங்கரமாக சாதிஸ்டண்டாக அந்த ஃப்ளக்ஸ் ஒட்டி தேரில் வந்து நிற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அனாவசியமான கண்ணடிக்கு உள்ளாயிருவீங்க. அப்புறம் நான் செஞ்சதுக்கே எனக்கே அனுபவிக்கிறதுக்கே முடியாமல் போச்சேங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நின்றும். அந்த ஓவர் ஆட்டம் கூடாது, ஓவர் ஷோ உடம்புக்காகாது. சரிங்களா? ஸோ அதனால் தன்னடக்கத்தோடு நடந்துக்க, நல்ல பலன் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். பொருள் வரவு கிடச்சிக்கிட்டே இருக்கும், நிம்மதி இருந்துக்கிட்டே இருக்கும், மகிழ்ச்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனையே இல்லை. எப்போ தன்னடக்கத்தோடு இருக்கும்போது. திருவருள் பேசாமல் போயிட்டே இருங்க. பாராட்டுறானா சந்தோஷம், திருவருள் போயிட்டே இருங்க அந்த இடத்துல. ஒரு ஆமாங்க நம்ம அப்படிங்க அது பண்ணுங்க வேண்டாம். சரிங்களா? ஸோ கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருள் வரவு தாராளமாக உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியும், வரும். அவசியத்திற்கு செலவு பண்ணுங்க, அனாவசியத்திற்கு செலவு பண்ணாதீங்க. கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியம். பேசக்கூடிய பேச்சில் கவனம் அப்படிங்கிறது தேவை. அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நாமளாக வாலண்டியராக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஒரு பஞ்சாயத்து வரும் இல்லையா, அது ஒன்று. வீண் வார்த்தைகள் பேசுவோம் இல்லையா, கண்ட பேச்சை பேசுவோம் இல்லையா, இப்படித்தான் போய் நம்ம சிக்காமல் இருக்கணும். ஒன்று பேசுகிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாயாலேயே நம்ம வாய்க்கு புண்ணை வாங்கிட்டு வரக்கூடிய அவசியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உள்ளே போய் நின்றுவோம். ஸோ என்ன பேசுகிறோங்கிறது ஓவர் ப்ராமிசஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ கவனம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. உங்களுடைய பிள்ளை விருச்சிக ராசியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அடிப்படை கல்வி அதுவும் ஒரு 6ஆம் வகுப்புக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொன்னாலாம் கொஞ்சம் மந்தத்தன்மை தென்படும் படிப்பில். அதட்டாதீங்க. முன்னாடியே சொன்னேன், குழந்தைகளை வந்து எப்படி அணுகி நல்ல ஒரு இணக்கத்தில் அணுகி அவர்களை கொண்டு போகணும்னு சொல்லி அந்த மந்தத்தன்மை கொஞ்சம் தட்டும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு நல்ல முறையில் கண்ணே மணியே பொண்ணேன்னு ஒரு 4-5 தடவை கண்ணே மணியே பொண்ணுன்னா ஒரு 2 தடவை சாத்துறதுல தப்பு இல்லை. பட்டு அந்த 2வது ஆப்ஷன் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு திட்டிட்டு அது பயன் தராது. சரிங்களா? ஸோ கவனமாக அதுக்கு ஏற்றாறு போல் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வைக்கிறதுங்கிறது சால சிறந்தது, நல்லது ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நல்லா தான் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த குறைகளும் இல்லை. இது வந்து உங்களுடைய ஆன்ம ரீதியான வளர்ச்சிக்கு ஒரு 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 ஹோலிஸ்டிக்காக உங்களுடைய லைஃப்பை நல்லபடியாக கொண்டு வந்து நிறுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சால சிறந்த ஒரு காலமாக இது ஒரு காலமாக இருக்குது. நன்முறையில் அதை பயன்படுத்திக்கங்க. ரைட்? ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 இப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான் சென்று அமர்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சென்று அமைகிறார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வீடு, வண்டி, வாகனம், சுகம், தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. ஸோ ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குகிறேன். வண்டி வாங்குறதுங்கிறது நம்ம பர்சனல் யூஸ், வாகனங்கிறது வந்து தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடியது. இதெல்லாம் வாங்குகிறேன், இல்லை ஒரு நிலம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இது. ஸோ என்னுடைய சுகம் நிம்மதியை பெருக்கிக்கிறதுக்காக. சரிங்களா? இந்த மாதிரி அதற்குண்டான ஒரு சில செலவுகள் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் முற்படலாம். அதிலெல்லாம் எந்த தவறும் கிடையாது. 1ங்கிறது 2, 3, 4ங்கும் பொழுது தான் அது வேலை செய்யும். விரக்தி அடைய வேண்டாம். சரிங்களா? அந்த 2, 3ன்னு தள்ளி போகுதுன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் உங்கள் கைக்கு வருதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து டென்ஷன் ஆகி என்னடா அது அப்படி இப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எல்லாத்தையும் போட்டு திட்டி இருக்கிற இடத்த பூரா நாசம் பண்ணாதீங்க. தன்னடக்கத்தோட நல்ல ஒரு பண்போடு நடந்துக்குங்க. நம்மக்கிட்ட வந்து சேருது 1ங்கிறது 2, 3ன்னு தள்ளுதுன்னா, அந்த 4வது தடவை நம்மக்கிட்ட வருது சேருதுன்னா அதுதான் பெஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்து சேருது. அதனால தான் அது நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. தன்னடக்கத்தோடு இருங்க. இப்போ அது நடக்கிறதுக்கு உண்டான கால சூழல் இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அனைத்தும் பொன்னாய் வந்து சேரும். ஆனால் தன்னடக்கத்தோடு இருக்கணும். அந்த அந்த வெறிகுண்டு ஆடின மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி அமைஞ்சதற்கு பிறகு குதிக்கலாமா, சாதிச்சிட்டா போஸ்டர் அடித்து விட்டுறா எல்லாத்தையும், அதுவும் பண்ணக்கூடாது. உன்னையே தன்னடக்கத்தோடு இருந்தமாமா இல்லாதப்பவே கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே தன்னடக்கத்தோடு தான் இருக்கணும். இல்லைன்னா வந்ததும் பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ கவனம். தன்னடக்கத்தோடு இருக்கும் பொழுது வாழ்க்கையும் மனோ நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். யாருக்குங்க இது 2ம் வேண்டாம்? வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்குது, மனசு நிம்மதி. யாருங்க வேண்டான்னு சொல்லுவா? இது சாத்தியக்கூறு இருக்குது. ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான், தன்னடக்கத்தோட திருவருள். பேசாமல் அமைதியாக இருங்க. நான் செய்யலைங்க, சாமி செஞ்சு கொடுத்துதுங்க, பேசாமல் இருந்துருங்க, அவ்வளோதான். இந்த ஆட்டமே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா நிம்மதியாக சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத தாராளமாக வாழ்ந்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். தாயாரினுடைய உடல் நலத்தில் சிறிது கவனம் அப்படிங்கிறது தேவை. இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும், மார்ச் மாதம் 18ன்னு நினைக்கிறேன்.
ஏப்ரல் 18ன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். தாயாரினுடைய உடல் நலத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. இல்லைங்க நமக்கு பெற்றோர் இல்லைங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் உங்களால் இயன்ற உதவியை அவர்களுக்கு செய்யுங்க. உடலால் முடியாதவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான உதவி செய்யுங்க. நேர்மையாக பசியில் இருப்பான்னு சொல்கிற பாருங்க, அவனுக்கு அன்னம் வாங்கி கொடுப்பது, நீர் கொடுப்பது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், நிம்மதி அப்படிங்கிறதையும் மன நிம்மதி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். உங்களுக்கு நோய் எதிரி கடன் அப்படிங்கிறத சந்திப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. இது 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வாலண்டியராக ஏற்றுக்கலாம். நோய் வேண்டாம், எதிரியும் வேண்டாம். இந்த எதிரி எப்படின்னா நேர்படையாக இவன் தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி காட்டுறதுக்கு உண்டான எதிரியே, நான் தான்டா உனக்கு பிரச்சனையே, நான் தான் உனக்கு காம்படிஷன் அப்படின்னே அவன் சொல்லுவான். அவங்களால எப்படி வெற்றி கொள்ளுது? அப்போ இதை நான் இது 2 வேண்டாம், நோய் வேண்டாம், எதிரியும் வேண்டாம். கடன் வாலண்டியராக நம்ம ஒரு கடனை ஏற்றுக்கோம். முன்னாடியே 2-3 பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படியும் வாலண்டியராக ஏற்றுக்கிற எப்படி உங்களுடைய நண்பர்கிட்டையோ, அது உற்ற நண்பனாக இருந்தோம், அவங்கக்கிட்ட எங்கேயாவது போய் சண்டையை போட்டுறாதீங்க. ரொம்ப ஒரு உற்ற நண்பனோ உற்ற உறவுகிட்டையோ வாழ்க்கை துணைகிட்டையோ ஒரு வருஷத்துக்கு, ஏன்னா 2.5 வருஷம் இல்லையா பயிற்சி காலம், சனி பயிற்சி காலம், ஒரு வருஷத்துக்கு ஒரு 12,000 வாங்கிடுங்க. கடன்னு சொல்லி வாங்குங்க. மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்களுக்கு. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருமா, அடுத்த மார்ச் வருமா, மறுபடியும் ஒரு 12,000 கொண்டா அப்படின்னு வாங்கிடுங்க. மாதம் ஒரு 1000 கொடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? இந்த மாதிரி வாலண்டியராக நான் ஒரு கடனை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் ஜாமி நான் ஆல்ரெடி கடன்காரன் தான் அப்படின்னா சந்தோஷம். அந்த கடன் மேலே ஃபோக்கஸை பண்ணி அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான வழி மட்டும் பாருங்கள். கடனில் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அவங்களுக்கு தான் முன்னாடி சொன்னேன், புதுக்கடனை மட்டும் சேர்த்தாமல் இருந்தீங்கன்னா சரி. இது எப்படி புதுக்கடனை சேர்த்துறது? ஏற்கனவே கடன் இருக்குது, இன்னொரு கடனை சேர்த்துறது தான். அப்படி புதுக்கடனை சேர்த்த வேண்டாம். எதுவும் இல்லை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது போல் சும்மா இந்த ஒரு சின்னதாக ஒரு கடன் வாங்கிட்டு அதை அடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பாருங்கள். நோயோ எதிரியோ வராமல் நம்ம தப்பிக்கிறதுக்கு வாலண்டியராக நானே கடன்காரன் ஆகிக்கிறேங்கிறதுக்கு உண்டான வழி தான் இது. இது ஒரு லூப் ஹோல், வேலை செய்யுது. நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கோம், செஞ்சீங்க. நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த விதமான இன்னல் இல்லாமல் கடந்து போயிடலாம். வேலை செய்யக்கூடிய இடம், தொழில் இடம் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ எதொழிலானாலும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமானாலும் சரி, யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்து நடந்துக்குங்க. ஒரு எதிராளி காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. தட் இஸ் ஓகே. சண்டை சச்சரவுக்கு மட்டும் போகாமல் இருந்து நல்லபடியாக நடந்துக்குங்க. ஊக்கத்தோடு வேலை செய்யுங்க. மனம் துவண்டு போயிடாதீங்க. 1ங்கிறது 2 3ங்கும் பொழுது தான் அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்குதுன்னா அப்படி தான் கிடைக்கும். ஆனால் ஊக்கம் மனசில் குறையாமல் அந்த ஊக்கத்தோடு இருந்து அடுத்தடுத்த முயற்சி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதற்கு உண்டான பலாபலன் அப்படிங்கிறத தாராளமாக நம்மளால் பார்க்க முடியும். தொழிலையும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் தாராளம் நமக்கு சேரக்கூடியதாக அமையும். ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க சோம்பல் தட்டாமல் எந்த ஒரு வேலையும் சரி நான் செய்கிறேன், அதற்குண்டான பலன் வந்திருக்கணும், வரல பரவாயில்ல, வரும் திருவருள் என்னை காக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிற காரியத்தை ஊக்கத்தோடு நல்லபடியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. எதிரிகள் சம்பாதிக்காதீங்க. அவன் என் வாயை பிடுங்கிறதுக்காகத்தான் அதை பேசுகிறான்னாலுமே 4 பேர் நம்மளை இப்படி பார்த்துட்டே இருக்காங்களா, சரி பரவாயில்ல சாமி, பரவாயில்ல நான் அப்படியா, சரி பரவாயில்ல, போயிருங்க அந்த இடத்த விட்டு. நீங்கள் நல்லவங்களை ஆயிடுவீங்க உண்மையாலுமே. அது சாமி பார்த்துக்கும். அந்த அர்ப்பணிப்போட பேசாமல் அமைதியை நீங்கள் அந்த இடத்த கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அப்படி இல்லாமல் ஆடணும்னு முற்பட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் நமக்கு பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். அங்கே மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருசாக குறை சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கவனமாக இருக்கும் ஊங்குற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒன்று மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும். நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது செல்லும். சரிங்களா? ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 எப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு, மகர ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சென்று அமர்கிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது தன் முயற்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சுயமுயற்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ தன் முயற்சி அப்படின்னு அர்த்தம். எது நடந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அதுக்கு காரணக்கர்த்தா யாருன்னா நாமளாக தான் இருக்கும். வேறு யாரும் ஒரு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, எதுனாலும் சரி, தன் முயற்சியாலவே அது நடக்கும். சரிங்களா? ஸோ கவனமாக நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன பேச்சு பேசுகிறீங்கிறதில் கவனமாக இருக்க வேண்டும். உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சரிங்களா, ஆண்களுக்காகனே உண்டான ஒரு இடம், வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. புரியுதில்ல என்ன சொல்கிறேன்னு? வீரியம்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் எந்த கெடுவலனும் ஏற்படாமல் பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்?
நல்ல ஒரு உடல் வேலை செய்யணும். ஒரு வாக்கிங், ஒரு ஜாக்கிங், ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. அதையும் ஓவராக செஞ்சாலும் பிரச்சனை. அப்போ அந்த மெயின்டைன் பண்ணிக்கிறது. நம்மளால் ஒரு 100 200 மீட்ரு 4 தடவை நடக்க முடியுமா? ஓகே, போதும். 200 மீட்டர் 4 தடவை நடந்தீங்கனாலே ஏறத்தாழ 1 கிலோமீட்டர். அப்போ என்னால் 1 கிலோமீட்டர் நடக்க முடியும். அதை மட்டும் பண்ணுங்கள். ஓவராக இது பண்ணணும், எக்ஸாக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆக மொத்தம் உடல் உழைப்பு அதில் நமக்கு ஊக்கமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த வீரியம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். நல்ல உணவு பழக்கம் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே 3ஆம் இடம் இளைய சகோதரத்தையும் சொல்லும். அப்போ நம்மளுடைய இளைய சகோதரத்து கூட நல்லது ஒரு என்ன சொல்கிறது, நல்ல உறவை மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு. அனாவசியமான சண்டை சச்சரவோ இல்லை ஒரு மனஸ்தாபத்தை வளர்த்தி கொள்வது அப்படிங்கிறது அவசியமற்றது. அந்த நேரத்தில் அந்த தம்பி அப்படி நடந்துக்கிட்டா, தம்பி இப்படி பண்ணிட்டானே, அதெல்லாம் வேண்டாம். தம்பி தானே, சின்ன பையன், பெரியவங்களே தப்பு பண்ணும்போது சின்ன பையன் தான், சரி பரவாயில்ல, அந்த சூழலை கடந்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் அந்த தம்பியை நான் மன்னிச்சிருந்தா தெரியும் பண்ணேன், அது அந்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம ஓவர் அந்த இடத்துல இது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பகை கூடிகிட்டே இருக்கும். அது அவசியம் இல்லை. நமக்கு உறவு தான் என்றைக்குமே முக்கியம் இல்லைங்களா? நமக்கு நாளைக்கு ஒன்றுன்னா அந்த உறவு தான் முன்னாடி நிற்கும். உறவு தான் முக்கியம். அப்போ அந்த சூழல் அப்படியே சரி பரவாயில்ல, சரி சாமி எனக்கு பொறுமையை கொடு சாமி அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கேன். அப்புறம் அது தானாக அந்த சூழல் மாறி வரும். அதுதான் அந்த தன்னடக்கம். அப்போ எங்கிட்ட அந்த வீரியம் இருக்குது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னால், நல்லதுக்கும் நாம் தான் காரணம், பகைக்கும் நாம் தான் காரணம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சூழல் அறிஞ்சு நீங்கள் நடந்துக்க வேண்டியது அவசியம். இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள். கூடவே உங்களுடைய பிள்ளைகள் வழி அவர்கள் மேலே உங்களுக்கு ஒரு நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த பெற்றோருக்கு தான் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள ஓவராக அதட்டுறது, கேவலப்படுத்துறது, மட்டம் தட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அவன் எதிரியாகவே மாறிடுவான். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பலன் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாலுமே பொறுமையாக பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குண்டான வழி பாருங்கள். தாராளமாக அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்டுக்குவாங்க. நல்லது ஒரு வழிபாடு செய்வது, குடும்பத்தோடு மாதம் ஒரு முறை பழைய கோயில்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வருவது அப்படிங்கும்பொழுது நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பாண்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படும். வயதில் முதிர்ந்தவர்கள், இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி, முடிஞ்ச அளவுக்கு அன்னம் கொடுப்பது, நல்ல ஒரு நீர் பருகுவதற்கு ஆகாரம் கொடுப்பது, இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் மனதார வாழ்த்துவாங்கள்ல, அதெல்லாம் உங்களுக்கு முன் செய்த புண்ணியத்தினுடைய பலனை இப்பிறவியில் உங்களுக்கு அனுபவிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளாக அமையும். இதெல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்குண்டான ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இதை ஆயுசு பூரா செய்யலாம், ஆனால் இப்போது நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த டைமெல்லாம் அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது குரு வேணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குரு கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. மந்திர உபதேசம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கங்க. நமக்கு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு, நீங்களாக கெடுத்துக்காத வரைக்கும். நான் என்ன சொன்னேன், உங்கள் முயற்சி தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி, ஆமாம் உங்கள் முயற்சியினால தான் பேர், புகழ், அந்தஸ்து கிடச்சிருக்கு. ஆடணும், போஸ்ட் அடித்து ஒட்டணும், தேரில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. தன்னடக்கத்தோட திருவருள் சாமி கொடுத்தது, அவ்வளோதான். போயிட்டே இருங்க, அடுத்தடுத்து என்னென்னு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அப்பவும் உங்கள் முயற்சி தான் அது. நீங்கள் முயலாமல் எதுவும் நடக்கலை, ஆனால் தன்னடக்கத்தோட சாமி அருள் செஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இறை இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசாமல் போயிட்டே இருங்க. அந்த பேர் புகழ் அந்தஸ்து பன்மடங்காக பெருகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் குன்ற போகிறது இல்லை. தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? யாராவது தந்தையாரிடம் ஏதாவது ஒரு சில மனஸ்தாபங்கள் எதுவும் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியம். நிம்மதியாக முதல்ல படுத்து தூங்குங்க. அனாவசியமான மனதில் போட்டு எதையும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. ஒரு வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் வரும்பொழுது அதற்கு ஒவ்வொரு நேரம் நமக்கு அது சூழல் சரியில்லைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு கடந்துருங்க. ஆனால் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய சூழல் சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். அந்த ஒரு எதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது இருக்கணும். பொருள் விரயம், அனாவசியமாக பொருள் செலவு செய்வது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் சென்று அமர்ந்து விடக்கூடாது. அப்படி ஒரு சில சூழல் வந்தாலுமே பார்த்துக்கலான்டா, நானாக இருந்தேன்டா, என்னடா காசு தான்டா அப்படின்னு வச்சிங்களேன், போயிடும், போட்டது அப்படி போயிடும், வரலாம் செய்யாது. ஸோ அதனால் கவனமாக இருந்து
தன்னடக்கத்தோடு இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை நல்லபடியான ஒரு நிலை அப்படிங்கிறதுல நமக்கு வந்து முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தெய்வ வழிபாடு, திருவருள் அந்த மனசில் அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் என்றைக்குமே நமக்கு நல்லது ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிதானுங்களேன்? ஸோ இப்படி இருந்துக்கிட்டிங்கனாலே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லது ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 எப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பாதச்சனி கடைசி 2.5 வருட காலம் 7.5 வருஷத்தில் 2.5 வருஷத்தை கடந்துட்டீங்க. ஸோ கடைசி 2.5 வருஷம். ஸோ இந்த பாதச்சனி எப்படி இருக்குது? 2ஆம் இடத்துல போய் அமர்றார் சனி பகவான். 2ஆம் இடம்ங்கிறது என்ன? நம்மளுடைய தனம், குடும்பம், வாக்கு, அதுக்கப்புறம் அடிப்படை கல்வி. சரிங்களா? இப்போ இந்த தனம், குடும்பம், வாக்குங்கிறது என்ன? நம்மளுடைய பொருள் வரவு, நம்மளுடைய குடும்பத்திற்கு இல்லை வாழ்வுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது. குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய குடும்பம், அதில் போய் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது வாக்கு, பேசக்கூடிய பேச்சு. இதிலெல்லாம் எந்த குறையெல்லாம் வராது, அப்படியெல்லாம் நினச்சி பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம், அவ்வளோ மட்டும்தான். என்ன கவனமாக இருக்கணும்? நமக்கு வந்து பொருள் வரவு அப்படிங்கிறது வரும், குடும்பத்திற்கு தேவையான அந்த பொருள் வரவு அப்படிங்கிறதுல குறையெல்லாம் இருக்காது. ஆனால் அனாவசிய செலவு, ஆடம்பர செலவு அப்படின்னு செய்யும் பொழுது அங்கே தான் பிரச்சனை வரும். நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு பொருள் வராமல் போயிடும். அப்போது சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேமிப்பை கற்றுக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் கற்றுக்காமல் என் வாழ்க்கை என் இஷ்டம், நான் அப்படி தான் இருப்பேன்னு உங்களுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி உங்களை நல்ல நெறிக்கு உங்களை கொண்டு வந்தே தீரும் இந்த சனி பயிற்சி. அப்படி இல்லைங்க, எனக்கு குடும்பம், குழந்தை குட்டி மேலே, உற்றார் சுற்றத்து மேலே நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்குது, நான் நல்லா தான் இருக்கேன், அவங்கனால தான் எனக்கு பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் நீங்கள். இல்லைங்க, அவங்கனாலையும் நான் நல்லா தான் இருக்கேன், அவங்க எனக்கு நல்லா தான் என்னை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா? பரவாயில்ல. அந்த குடும்பம் வந்து உங்களுக்கு இன்னல்களாக இருக்குது, அந்த இன்னலை தீர்ப்பதற்குண்டான வழியும் இப்போ கிடைக்கும். அதையும் நீங்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏகதேசம் இந்த குடும்பம், நம்மளுக்கு அதற்காக செலவு செய்யக்கூடிய அந்த பொருள் வரவு, நம்மளுடைய சுய தேவைக்காக செலவுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் வரவு எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். அதை நல்லபடி எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான காலமாக இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நோ இஷ்யூஸ், எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா நம்மளை சரி செய்து கொண்டு வருவதற்காக ஒரு சில சூழல் இக்கட்டாக கண்டிப்பாக மாறும். இதில் எங்கே மாட்டுவோன்னா, நான் வாக்குஸ்தானம்னு சொன்னேன்னா இந்த தேவையில்லாமல் நம்மளால் முடியாத ஒன்றையும் நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்கிறது, ஓவர் ப்ராமிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து வேண்டாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் உண்டு இல்லையா? அதுபோல் பேசுவது, இதுபோலெல்லாம் பேசும்பொழுது இந்த அனாவசியமாக சும்மா பொய் சத்தியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அதை மாற்றிக்கிறது நல்லது ஒரு பலன் அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதிலெல்லாம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியம். உங்களால் முடியலைங்கிறது ஒத்துக்கிறது தப்பு. இங்கே பாருங்கள், என்னால் இதுதான் முடியலன்னு சொல்ல வேண்டாம், என்னால் இதுதான் முடியும், நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படி பேசிட்டு போயிருங்க. டென்ஷன் ஆகிறீங்களா? பேசாமல் சாமி நினச்சிட்டு அமைதியாக இருங்க. அனாவசியமாக வார்த்தை பேசி அந்த ஒரு வம்பு வழக்க சண்டையை வந்து நம்ம எதையும் பெருசு பண்ணிடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். காரணம் பின்னாடி வருது, நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் பொழுது அடிப்படை கல்வின்னு பார்த்தோம். உங்களுடைய பிள்ளை யாராவது கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6வதுக்கு உள்ளே படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறு மந்தத்தன்மை அப்படிங்கிறது தட்டுவதற்குண்டான கால சூழல். அதட்டாதீங்க, திட்டாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லி பக்குவமாக சொல்லி அவங்கள வந்து நல்ல ஒரு ஊக்கப்படுத்தியே கொண்டு போங்க, படிச்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் கவனமாக இருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும். கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், புது வீடு, வண்டி, வாகனம் அப்படிங்கிறது வாங்குவது, வாழ்க்கையுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்வது தாராளமாக செய்யலாம், செய்யுங்க. ரொம்ப ஆடம்பரம் தாட் பூட்னு அப்படி பயங்கரமாக ஒரு அடுத்தவன் கண்ணுறுத்துற அளவுக்கு எதையும் வந்து செஞ்சிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு வினையாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எது நடந்தாலும் நான் செஞ்சுட்டேங்க, நான் தான் சாதிச்சு காட்டின்னு பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அது சாமி கொடுத்தது திருவருள், நல்லபடியாக நமக்கு நடந்திருக்கு, சாமியினுடைய அருள்னால் நடந்ததுங்க, நம்மளுடைய எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அப்படி போயிருங்க. தன்னடக்கத்தோடு போயிட்டீங்கன்னா கண்ணடி படாது.
அது அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சுகம் அப்படியே நிலைக்கிறதுக்கும் பெருகுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணடி பட்டுதுனா தான் நமக்கு தேவையற்ற ஒரு துன்பமாக நமக்கு வந்து சேர்ந்துடும். கவனம் அப்படிங்கிறது அவசியம். தாயாரினுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம். தாயாரினோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இணக்கம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியம். அடுத்தது மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது சம்பாதிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ குடும்பத்தாரோ உறவுகளோ இல்லை நண்பர்களோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ நீங்கள் யார்கிட்ட என்ன பேசுகிறீங்க, என்ன வார்த்தை விடுறீங்க, ஏன்னா ஏற்கனவே நான் வார்த்தை விடுறதை பற்றி என்ன பேசுகிறீங்கிறத பற்றி கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது அதனால் நமக்கு தேவையற்ற இன்னல்கள் சம்பாதிக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு எவன் குழி வெட்டுறானே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் அதுக்கு பேர் மறைமுக எதிரின்னு பேர். உங்களுக்கு எவன் குழி வெட்டுறானே தெரியாது. ஸோ யாருக்கிட்ட என்ன பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, அணுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வண்டி வாகனங்களில் செல்லுவது, கொஞ்சம் இந்த இயந்திரங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு சில பணிகள் செய்யக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பாதுகாப்பாக நடந்துக்குங்க. வம்பு வழக்கு சண்டை இந்த மாதிரி 3 விஷயமும் ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டால் முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து விலகிடுங்க. நீங்கள் அதற்குள்ளே போகாதீங்க. இல்லை நம்மளையும் சேர்த்து வச்சு தான் சீன்றான் அப்படின்னு சொன்னால் வம்பு வழக்கு சண்டை நடக்கிற அளவுக்கு அதை வளர்த்திக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக போகிறதுக்கு உண்டான வழி பாருங்கள். அப்படி இல்லை பேச ஆரம்பிச்சிங்கன்னா படப்படன்னு அது பெருசாயிரும். தேவையற்ற துன்பங்களுக்கு நாம் செல்ல வேண்டிய சூழல் வந்துடும். இந்த போலீஸு கேஸ் எல்லாம் போயிட்டோம்னா அது தீராத நோய் போல் இருந்து நீடித்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வராமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். நமக்கு பொருள் வரவுங்கிறது உண்டு, நல்லபடியாகவே உண்டு. அதை சேர்த்து வைத்து நல்லபடியாக பார்த்துக்கிறதுங்கிறது அவசியம். நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்க, அதில் வெற்றி கிடைக்கிறது, அந்த வெற்றி உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். அதையும் கெடுத்துக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நடக்காமல் இருந்தாலே போதும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ வரக்கூடிய பொருளை அனாவசியம் செய்யாமல் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பாருங்கள். வரக்கூடிய பொருள் பன்மடங்காக பெருகி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் ஊதாரித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, தேவையில்லாத அந்த வம்பு வழக்குகள்லாம் போனால் என்ன ஆகிறது, அப்படியெல்லாம் போய் இது பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ கடைசி 2.5 வருட காலம் நான் ஒன்றும் தொந்தரவு ஒன்றும் இல்லை. தன்னடக்கத்தோடு இருந்து இயலாதவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற ஒரு உதவியை செஞ்சு உங்களுடைய காலத்தை அப்படி நகர்த்துங்க. நல்லபடியான ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். பிறருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இப்போ தேவையே தவிர தேவையற்ற சாபங்களோ மன கிளேசங்களோ நமக்கு வந்து இப்போது தேவையில்லை. ஸோ கும்பராசிக்காரர்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஸோ கடைசியாக மீனராசிக்காரர்கள் ஜென்ம சனி. ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ம சனி. ஸோ ஒரு 2.5 வருஷத்தை கடந்துட்டோம். இன்னொரு 5 வருஷம் பாக்கி இருக்குது. கடந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ என்ன இருக்குது, சோம்பல் நீக்கி ஊக்கமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே போதும். நமக்கு இதற்கு முன்னதாக இன்னல் இருந்திருக்கலாம், அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஆளாக இருந்திருக்கலாம். எது நடந்தாலும் சரி, உங்களுடைய ஊக்கத்தை வந்து நீங்கள் கைவிடாமல் ஒரு தன்னடக்கத்தோடு இருந்து, தாட் பூட்னு அப்படி குதிக்காமல் தன்னடக்கத்தோடு இருந்து அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை, திருவருள் எல்லாத்துக்கும் இறையருள் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படி தொடர்ந்து வாழும் பொழுது சனி பகவான் உங்களை ஒரு காலம் தொந்தரவு செய்ய போகிறதில்ல. உங்களை வாழ்க்கையில் மேலே தான் உயர்த்தி கொண்டு போய் நிறுத்த போகிறார். ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை. அந்த ஆடும் பொழுது தான் ஆடாதடா, இது நிலைக்காதடா அப்படிங்கிறதுக்கு பாடம் சொல்லி தரதுக்கு நம்மளை கொண்டு போய் ஒரு சில சூழலில் கொண்டு போய் நிறுத்தி வைப்பாங்க. ஸோ தன்னடக்கத்தோடு இருந்துக்கிட்டோம்னாலே நமக்கு போதும். எந்த விதமான குறைகளும் நம்மை வந்து சேருவது இல்லை. எடுக்கக்கூடிய முயற்சிகள், அந்த முயற்சியில் நன்மையோ தீமையோ, வெற்றியோ தோல்வியோ எதாக இருந்தாலும் சரி, அதற்கு காரணம் நீங்களாகவே இருப்பீங்க. தன் முயற்சி அப்படின்னு பேர். சரிங்களா? தன் முயற்சியினால் தான் ஏதோ ஒரு காரியமும் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த தன் முயற்சியினால தான் எல்லாம் நடக்குதுன்னா நம்ம யாரையுமே கை காட்ட முடியாது, இப்படி திருப்பிக்க வேண்டியது தான். ஸோ அப்போ எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து பொறுமையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அவசியம். ஆண்களுக்கு அப்படின்னு பர்டிகுலராக பார்க்கும் பொழுது வீரியம், உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த வீரியம், இந்த வீரியம்ங்கிறது என்ன, இனப்பெருக்கத்திற்கு உண்டான அந்த ஒரு விஷயம். ஸோ அதில் எந்த விதமான கேடு வராமல் பார்த்துக்கணும். அப்படின்னா என்ன, நல்லபடியான உணவு உட்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, நடைப்பயிற்சியோ இல்லை இந்த ஜிம்முக்கு போகிறது, இந்த ஓடுறது, இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதுபோல் இது பண்ணும் பொழுது அந்த மாதிரி உடலில் அந்த வீரியத்தன்மை அப்படிங்கிறது கூடியே இருக்கும். குறையாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நம்ம அப்போ நல்லா நிம்மதியாக தூங்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு மென்டல் ஒரு ஹெல்த்தினஸ் இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஆண்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு காலமாக இருக்குது. ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா
ஆயுசு பூரா ஜம்முன்னு சூப்பராக இருக்கலாம். கெடுத்துக்கு மட்டும் செய்யாதீங்க. ஸோ அதற்குண்டான மாதிரி பழக்க வழக்கங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அடுத்தது இளைய சகோதரத்து கூட நல்ல ஒரு இணக்கத்தோடு நம்ம வந்து இருக்கணும். அனாவசியமான வம்பு வழக்குகள் வந்து அவங்கக்கிட்ட நம்ம வளர்த்திக்கக்கூடாது. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்து நடந்து கொள்வது அப்படிங்கிறது சாலச் சிறந்தது. அவங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாலுமே சரி தம்பி ஏதோ டைம் சரியில்லாமல் அப்படி பேசிட்டான் அப்படின்ட்டு போயிடலாம். சொல்லப்போனால் நம்ம தான் தப்பு பண்ணி அவங்க அதை சுட்டி காட்டுறான்னாலும் அப்பவும் நம்ம திருந்திக்கணும். அப்படி இல்லை அவன் புரிஞ்சுக்காமல் பேசுகிறான்னாலுமே சரி விட்டுருங்க. அந்த காலம் சூழல் மாறும்பொழுது அவங்க தானாக நம்மகிட்ட வருவாங்க. ஆனால் நம்ம பேச போக தான் அது பெருசாகி உறவு உடஞ்சிடக்கூடாது. உறவு தான் என்றைக்குமே நமக்கு முக்கியம் இல்லைங்களா? ஸோ உறவை மேம்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழி பாருங்கள். இளைய சகோதரத்து கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அதே போல் வாழ்க்கை துணை. ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் தடையாகுதுங்க அப்படின்னு சொன்னால் தடைகள் நிவர்த்தி ஆகும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட சிறு சிறு மன கசப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கு உண்டான எப்படி இந்த தம்பின்னு சொன்னோமோ அதே போல் தான் இங்கே வாழ்க்கை துணை கூடவும். அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஒரு உணர்வுகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மளே வந்து அப்படி வீம்பு பிடிச்ச மாதிரி சுற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சுமூகமாக அப்படி போய்க்கும்போது ஒரு நேரத்தில் ஒரு நேரம் அந்த ஒரு டக்குன்னு தெரியாமல் ஏதோ வார்த்தை சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த சமாதானமானதுக்கப்புறம் பேசும்பொழுது அவங்களே மன்னிப்பு கேட்டலாமா இருக்கும். ஆனால் அந்த மன்னிப்பு கேட்குறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுமே. நம்ம இங்கே பட்டப்பட்டன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. மீனராசிக்காரங்க அப்படி இல்லை. பட் இருந்தாலுமே யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் அப்படி சுருக்குன்னு ஆச்சு நம்ம படப்படான்னு ஆயிடுவோம் இல்லையா? மீனராசி என்ன யாராக இருந்தால் என்ன. பட் முடிஞ்ச அளவுக்கு அப்படி பார்த்து நல்லபடியாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது சாலச் சிறந்தது. ஸோ அது மட்டும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது. மற்றபடி நோ இஷ்யூஸ். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றி அடை. ஸோ அதற்கெல்லாம் எந்த விதமான இன்னும் ஒரு சில நேரங்களில் ஒன்றுங்கிறது 2 3வது தடவை தான் அந்த ஒரு காரிய வெற்றி அப்படிங்கிறது மனம் துவண்ட விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோம்பல் நீத்தரணும், மனம் துவண்ட விடக்கூடாது. ஸோ தைரியமாக 1ங்கிறது 2 3 அப்படி முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக அது வந்து 2 3வது தடவை கண்டிப்பாக வேலை செஞ்சிடும். அந்த ஒரே தடவையில் அது கிளிக்காக இல்லைன்னா 2 3 தான் கண்டிப்பாக வேலை செஞ்சிடும். ஸோ மனம் துவண்டு விடாமல் சோம்பல் இல்லாமல் கிடைத்த அனுபவத்தை வச்சு அடுத்த தடவை இன்னும் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் போகணுமே தவிர அப்படி ஆயிடக்கூடாது. அது தவறு. அப்படி ஆயிடவே கூடாது. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். செய்யக்கூடிய தொழில், வேலை செய்யக்கூடிய இடம் அதுலேயும் கவனமாக இருக்கணும். சோம்பல் நீத்திரணும். எந்த விதமான ஒரு மனக்கிலேசம் இல்லாமல் கூட வேலை செய்கிறவங்க கூட நல்ல இணக்கத்தோடு இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பொருள் ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்குங்க. அந்த இடத்துல நம்மளுடைய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. கெடுக்கிறதுக்கும் நம்மளால் முடியும். அது அந்த பக்கம் போகாமல் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக சோம்பல் இல்லாமல் நல்லபடியாக இருந்து வாழ்க்கையை இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடிய தொழிலோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ நன்மதிப்போட நல்ல ஒரு பேர் புகழோட நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். எந்த விதமான குறைகளும் கண்டிப்பாக வராது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் மோசமாகலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை. சிறு அளவில் நம்மளுடைய கவனத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா போதும். மித்தபடி எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஸோ இதோட 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த சனிப்பெயர்ச்சி 2025 உண்டான பலாபலன்கள் முற்று பெறுகிறது. ஸோ எதாக இருந்தாலுமே திருவருள் இறை நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை வளர்த்தி கொண்டு தன்னடக்கத்தோடு நம்ம இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாமல் எல்லா கிரகங்களும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்தே நம்மளை வந்து வழி நடத்தி கூட்டி செல்வார்கள். அந்த ஆணவம் கொண்டு நம்ம ஒரு சில செயல்கள் செய்யும் பொழுது தான் அந்த ஆணவத்தை அடக்கி நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு சில சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுதான் நமக்கு இன்னல்களாக தெரிகிறதே தவிர மற்றபடி எந்த கிரகமும் நல்லவர் கெட்டவர்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரவர் இடத்திற்கு ஏற்றாற்போல் உண்டான கடமையை அவர்கள் செய்கிறார்கள். அவ்வளோதான். சரிதானுங்களே? ஸோ முதியவர்களுக்கு உதவி செய்வது, இயலாதவர்களுக்கு உதவி செய்வது, நல்ல வாழ்த்து வாங்குவது, குரு மரியாதையோட இறை வழிபாட்டோடு இருந்து நடந்துக்கும் பொழுது எப்பேற்பட்ட பயிற்சி, இந்த சனி பயிற்சின்னு இல்லாமல் எந்த பயிற்சியாக இருந்தாலும் நமக்கு நன்மதிப்பையும் நல்லதொரு வாழ்வையும் நமக்கு தந்தருளி நம்ம வாழ்வில் ஈடேறுவதற்குண்டான வாழ்க்கையை நமக்கு தருவார்கள். சரிதானுங்களே? ஸோ வீடியோ ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் தட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.